சரி மெய்யெண்கள் அப்படிங்கிற பற்றி நம்ம ஃபுல்லாகவே பார்த்தோம்னா பாருங்க. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே கிளாஸ்க்கு முன்னாடி கிளாஸ் வந்து நம்ம 8th சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது விகிதமுறை எண்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். விகிதமுறை எண்கள் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். சரி ஒரே டைம் அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம அந்த விகிதமுறை எண்கள் டெசிமல் நம்பர்ஸ்லேருந்து கொண்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், டெசிமல் நம்பர்ஸ். ஸோ 9th 7th பார்க்கும்போது என்ன டெசிமல் நம்பர்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ இந்த டெசிமல் நம்பர்ஸை எப்படி பிரிப்போம், எத்தனை டைப்பை பிரிப்போம்? ஞாபகம் இருக்கா? நம்ம யாராவது பேசுங்க, ஞாபகம் இருக்கா இல்லையா? சார் அந்த கிளாஸ்ல நான் அட்டெண்ட் பண்ணல சார். மேம் கொஞ்சம் நல்லா சவுண்டா சொல்லுங்க மேம். என்ன மேம் வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு, கொஞ்சம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க சார். வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கா? இப்போ கரெக்டா இருக்கு. மேம் இப்போ கேக்குதா? இப்போ கேக்குது சார். ஓகே ஓகே மேம். சொல்லுங்க மேம். இப்போ டெசிமல் நம்பர்ஸ் நம்ம எப்படி பிரிக்கலாம்? டெசிமல் நம்பர்ஸ் நம்ம டெர்மினேட்டிங் நான் டெர்மினேட்டிங், அதாவது முடிவு தசம எண் முடிவுறா தசம எண் சொல்லிட்டு 2 டைப்ஸ் பிரிப்போம். ஆல்ரெடி வந்து 2 டைம்ஸ் நம்ம பார்த்துட்டோம். நல்லா பார்த்துக்கோங்க. டெர்மினேட்டிங் நான் டெர்மினேட்டிங், அதாவது முடிவு தசம எண் முடிவுறா தசம எண் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 2 டைப்ஸா ஸ்ப்ளிட் பண்ணுவோம். நம்ம இதுல இருந்தா என்ன பண்ணோம்னா விகிதமுறை எண்கள் மற்றும் விகிதமுறை எண்களை நம்ம கொண்டு வந்தோம். ஸோ டெர்மினேட்டிங்ல பாத்தீங்கன்னா டெர்மினேட்டிங் அப்படின்னா நமக்கு என்ன தசம எண், அது பாயிண்ட்டுக்கு அப்புறம் தசம எண் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு முழு பகுதி இருக்கும், அது நம்ம ஒரு ஃபிராக்ஷனல் பார்ட், அதாவது ஒரு தசம பகுதி இருக்கும். அதுக்கு ரெண்டுக்கு இடையில என்ன இருக்குன்னா தசம புள்ளி வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், பிரிப்போம். சரி இதை வந்து டெர்மினேட்டிங், அதாவது முடிவு தசம எண் அப்படின்னா டெசிமலுக்கு அப்புறம் வரக்கூடிய டிஜிட் நமக்கு என்ன ஆயிரும், முடிஞ்சிடும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இப்போ 2.501. ஸோ இதுக்கப்புறம் டெசிமல்ஸ் போடணும் நமக்கு என்ன, இது முடிவு தசம எண். 1.5 0.5 இது நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா முடிவு தசம எண். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் டெர்மினேட்டிங் அப்படின்னு நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா டெசிமலுக்கு அப்புறம் நமக்கு டிஜிட் என்ன ஆகாது, டிஜிட் என்ன நமக்கு நிக்காம போய்கிட்டே இருக்கும். அதாவது என்ன நமக்கு 666 போய்கிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன நம்பர் 115 115 115 அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா 0.432 431 430 அப்படின்னு நமக்கு என்ன ஆயிட்டு இருக்கும். டெசிமலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிஜிட் நமக்கு நிக்காம போயிட்டு, அதாவது முடியாம போயிட்டு நமக்கு என்ன சொல்லுவோம், அது முடிவுறா தசம எண் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நம்ம இதுல இருந்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா டெசிமல் நம்பர்ஸ் இப்படி 2 டைப்ஸ் பிரிச்சோம். அது இல்லாம இந்த நான் டெர்மினேட்டிங்க 2 டைப்ஸ் பிரிச்சோம். ஃபர்ஸ்ட் ஒன் ரெக்கரிங், அப்புறம் நான் ரெக்கரிங். அதாவது என்னன்னா சுழல் தசம எண், அதாவது முடிவுறா சுழல் தசம எண், முடிவுறா சுழல் தன்மையற்ற தசம எண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 டைப்பா பிரிச்சோம். பாருங்க நான் டெர்மினேட்டிங்ல முடிவுறா சுழல் தசம எண். நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல் நம்பர். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா முடிவுறா சுழல் தன்மையற்ற தசம எண். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெசிமல் நம்பர்ஸ் 2 டைப்ஸ் பிரிச்சா டெர்மினேட்டிங் நான் டெர்மினேட்டிங். அதுக்கப்புறம் நான் டெர்மினேட்டிங், அதாவது முடிவுறா தசம எண் 2 வகையா பிரிக்கிறோம். ஒன்னு முடிவுறா சுழல் தசம எண், இன்னொன்னு முடிவுறா சுழல் தன்மையற்ற தசம எண். சோ முடிவுறா சுழல் தசம எண் என்னன்னு பாருங்க, அது பாயிண்ட்க்கு அப்புறம் வரக்கூடிய டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் என்னன்னா திருப்பி நமக்கு ரொட்டீன் ஆகும். அப்படி ரிப்பீட் ஆச்சுன்னா நம்ம அது என்ன சொல்லுவோம், முடிவுறா சுழல் தசம எண் சொல்லி சொல்லுவோம். பாருங்க 2. இப்போ இங்க என்ன இருக்குன்னா 666 என்ன ஆயிடும், நமக்கு 6 ரொட்டீன் ஆயிட்டே இருக்கும். அப்ப இது எப்படி எழுதலாம், 2.6 பார். அது இந்த 6 வந்து பாத்தீங்கன்னா திருப்பி நமக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அதான் நமக்கு சுழல் தன்மையுடையன்னு சொல்லி சொல்லுவோம். சோ இங்க வந்து இந்த 6 இல்லாம பாருங்க 2.16 அப்படின்னா 0.123 123 123. இப்போ இங்க என்ன 123 திரும்பி நமக்கு திருப்பி வந்துட்டே இருக்கு. சோ ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. இப்படி ரிப்பீட் ஆக நம்ம என்ன சொல்லுவோம், முடிவுறா சுழல் தசம எண். சோ முடிவுறா சுழல் தசம எண்னா அந்த டெசிமலுக்கு அப்புறம் அந்த நம்பர் நமக்கு என்ன ஆகாது, நிக்காம போய்கிட்டே இருக்கும். அதாவது என்ன, நமக்கு முடிவே இருக்காது. அப்படி இல்லாம திரும்ப நம்பர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், முடிவுறா சுழல் தசம எண் சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் முடிவுறா சுழல் தன்மையற்ற தசம எண். சோ முடிவுறா சுழல் தன்மையற்ற தசம எண்னா நமக்கு டெசிமலுக்கு அப்புறம் என்ன ஆகுனா அந்த நம்பர் திரும்ப வராது, அதாவது ரிப்பீட் ஆகாது. சோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப 0.10 110 110
மறுபடியும் 4 1 0 போட்டு பண்ணா நமக்கு என்னன்னா இங்க திரும்பி நமக்கு என்ன ரிப்பீட் ஆகாது. டெசிமல் நமக்கு ரிப்பீட் ஆகாம டெசிமலுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் நமக்கு ரிப்பீட் ஆகாம போய்கிட்டே இருக்கும். இப்படி ரிப்பீட் ஆகாம போச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம்? முடிவுறா சுழல் தன்மையற்ற தசம எண். இதுக்கு நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் அடி சொல்லிடணும். ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த முடிவுறா சுழல் தன்மையற்ற தசம எண்ணுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிடணும். இந்த நம்பர் நம்ம என்ன சொல்றோம்? விகிதமுறை எண்கள் சொல்லிடணும். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நம்ம ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். நம்ம வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? இருக்கு சார். ஓகே, உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். முடிவுறா சுழல் தன்மையற்ற தசம எண்ணுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. √2. வெரி குட் மேம். √2, √2, √3. அதே மாதிரி இன்னொரு வேல்யூ நம்ம சொன்னோம். பையோட வேல்யூ நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 3.14 நம்ம அப்ராக்சிமேட்லி எடுத்துக்கலாம். அதோட நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கும்போது நமக்கு டெசிமலுக்கு அப்புறம் டிஜிட் என்ன ரொட்டீனாக போய்கிட்டு இருக்காது. ரிப்பீட் ஆகாம அது பாட்டுல போயிட்டு இருக்கும். 1416 அப்படின்னு நமக்கு என்னன்னா போய்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முடிவுறா சுழல் தன்மையற்ற தசம எண். நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டெர்மினேட்டிங் அதே மாதிரி இந்த முடிவுறா சுழல் தசம எண் இது ரெண்டுமே நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்ம என்ன சொல்லுவோம்? ரேஷனல் நம்பர்ஸ், அதாவது விகிதமுறு எண்கள். இத பத்தி நம்ம என்ன பார்த்தோம்? இந்த 8th சாப்டர்ல 8th ஸ்டாண்டர்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்தோம் விகிதமுறு எண்கள் பத்தி. சோ இதே ஃபர்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் விகிதமுறு எண்கள் பத்தி கொடுத்திருப்பாங்க. அதாவது 9th மெய்யெண்கள்ல விகிதமுறு எண்கள் பத்தி கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விகிதமுறு எண்கள் அப்படிங்கிற சொல்றேன் முடிவுறா சுழல் தன்மையற்ற தசம எண் நம்ம என்ன சொல்லுவோம்? நமக்கு விகிதமுறா எண்கள். அதாவது டெசிமலுக்கு அப்புறம் வரக்கூடிய டிஜிட் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகாம கடைசிக்கு போய்கிட்டே இருக்கணும். அதாவது முடிவு இல்லாம என்னன்னா முடிவுறாத மாதிரி இருக்கணும். அதாவது இன்ஃபினிட்டிவா இருக்கணும். அது இல்லாம நமக்கு சுழல் தன்மையற்றதா இருக்கணும். அந்த நம்பர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? விகிதமுறா எண்கள். சோ அப்ப விகிதமுறா எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிவுறா சுழல் தன்மையற்ற தசம எண் என்ன சொல்லுவோம்? விகிதமுறா எண்கள், இரேஷனல் நம்பர்ஸ். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லலாம்? √2, அதே மாதிரி √3, பையோட வேல்யூ, √7 இந்த மாதிரி வேல்யூஸ் நம்ம என்ன சொல்லலாம்? விகிதமுறா எண்கள் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம விகிதமுறை எண்கள் அப்படினா எந்த ஃபார்மேட்ல எழுதுவோம்? விகிதமுறை எண்கள்னா எந்த ஃபார்மேட்ல இருக்கணும்? p/q. p/q ஃபார்மேட்ல இருக்கணும். வெரி குட். p/q ஃபார்மேட்ல நம்ம என்ன சொல்றோம்? அது நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் அப்படி சொல்லுவோம். அதே மாதிரி ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம எந்த லெட்டர்ல டெனோட் பண்ணுவோம்? சொல்லுங்க. ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம எந்த லெட்டர்ல டெனோட் பண்ணுவோம்? எந்த லெட்டர்ல குறிப்போம்? Q Q மேம். வெரி குட். Q என்ன பண்ணுவோம்? நம்ம ரேஷனல் நம்பர் சொல்லுவோம். கொஞ்சம் நம்ம முடிக்கிற சாப்டர்ஸ்ல அப்படியே கொஞ்சம் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஸ்லிப் டெஸ்ட் அப்லோட் பண்ணி தான் அதையும் நீங்க கொஞ்சம் எழுதி பாருங்க. ஃபுல்லாவே கொஞ்சம் பாத்துருங்க. ஏன்னா நீங்க கேப் விட்டு ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். சோ அப்பப்ப நீங்க என்ன பண்ண ரிவிஷன் பண்ணிட்டே வாங்க. சோ பாருங்க ரேஷனல் நம்பர்ஸ் தான் Q. சோ ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9th ரியல் நம்பர்ஸ், அது மெய்யெண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த ரியல் நம்பர்ஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து என்னன்னா சொல்லிருந்தோம். நம்பர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் 2 டைப்ஸா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ரியல் நம்பர்ஸ், இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அதாவது என்ன கலப்பு எண்கள் சொல்லுறது கற்பனை எண்கள். சோ இந்த ரியல் நம்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் நம்பர். சோ நேச்சுரல் நம்பர் நம்ம என்ன டெரைவ் பண்ணுவோம்? எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் நேச்சுரல் நம்பர்ஸ்? 1 2 3 1 2 3 ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ், அது முழு எண்கள். அது நமக்கு எதுல ஸ்டார்ட் ஆகும்? 0 1 2 3. நெக்ஸ்ட் அதே மாதிரி நமக்கு இன்டிஜர்ஸ், அது முழுக்கள். நம்ம இத z ஆ டெனோட் பண்ணுவோம். சோ இது நமக்கு எதுல ஸ்டார்ட் ஆகும் பாத்தீங்கன்னா 0 1 2 3 னு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு -1 நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் நமக்கு இருக்கும். -1 -2 நமக்கு என்ன எட்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இதுக்கு அப்புறம் நம்ம பார்த்தது நமக்கு என்னன்னா ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ் என்ன பண்ணுவோம்? நம்ம q டெனோட் பண்ணுவோம். சோ இது வந்து நம்ம என்ன p/q ஃபார்மேட் எழுத முடியும். சோ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு என்ன 1/2 இதெல்லாம் நமக்கு என்ன இதெல்லாம் நமக்கு ரேஷனல் நம்பர்ஸ். இப்போ இந்த 1ங்கிறது நமக்கு ரேஷனல் நம்பரே கிடையாதா? 1ங்கிறது 2ங்கிறது ரேஷனல் நம்பர்ஸா இல்லையா? ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர். ஏன்னா நம்ம என்ன இது எப்படி எழுதலாம்? 1/1 2/1 நமக்கு p/q ஃபார்மேட்ல இருக்கும். சோ நம்ம என்னன்னா இது எல்லாத்தையுமே என்னன்னா நம்ம q ல எழுத முடியும். சோ அதாவது விகிதமுறு எண்கள்ல இந்த எல்லா செட்டுமே நமக்கு எதுல வரும்? விகிதமுறு எண்கள்ல வரும். சோ இது இல்லாம இதெல்லாம் நமக்கு சேர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த NWZQ ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு இருக்கும். அது இல்லாம தனியா நம்ம என்ன பார்க்கறோம்? விகிதமுறை எண்கள் பார்ப்போம்.
நல்லா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு, நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு. இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுக்குள்ள இருக்கும், ஹோல் நம்பர்ஸ்க்குள்ள தான் நமக்கு எது இருக்கும், நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும். இது எக்ஸ்ட்ரா என்ன மட்டும் இருக்குன்னா 0 மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது இல்லாம மீதி இருக்க நமக்கு என்னது நேச்சுரல் நம்பர்ஸ். சோ 1 2 3 வரலாம். அதுக்குள்ள நமக்கு என்ன இருக்கும், இன்டிஜர்ஸ் இருக்கும். சோ இன்டிஜர்ஸ் வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் போகும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 0 1 2 3 ஸ்டார்ட் ஆகுது. அப்ப 0 1 2 3 எல்லாம் இதுல எக்ஸ்ட்ரா வரும். மீதி இருக்க பாத்தீங்கன்னா -1 -2 -3 வரும். நம்ம இத என்ன சொல்றோம், இன்டிஜர்ஸ். சோ இந்த இன்டிஜர்ஸ் எல்லாமே சேர்ந்த எதுக்குள்ள வரும் பாத்தீங்கன்னா விகிதமுறு எண்கள். சோ q அப்படிங்கிற கோஷன்ட் விகிதமுறு எண்குள்ள. சோ விகிதமுறு எண்குள்ள இது எல்லாமே நமக்கு வரும். சோ இது இல்லாம தனியா பார்க்க நமக்கு என்ன பாத்தீங்கன்னா விகிதமுறா எண்கள். விகிதமுறா எண்கள் இது மொத்தமா சேர்த்து செட்டு தான் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ், மெய் எண்கள். ஓகே மேம், இப்ப மெய் எண்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கணும், இயல் எண்கள், முழு எண்கள், முழுக்கள், விகிதமுறு எண்கள், விகிதமுறு எண்கள் இது எல்லாமே சேர்ந்தா நமக்கு என்னது ரியல் நம்பர்ஸ். சோ நான் ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன் பாருங்க. ஒவ்வொரு இயல் எண்ணும் ஒரு விகிதமுறு எண்ணாகும். சரியா தவறா? ஒவ்வொரு இயல் எண்ணும் ஒரு விகிதமுறு எண்ணாகும். சரிதான் சார். சரி, என்ன விகிதமுறு எண்களுக்குள்ள நமக்கு என்னது ஏழுங்கள் வரும். சோ இந்த மாதிரி கான்செப்ட்ல क्वेश्चन கேட்பாங்க. அதாவது என்ன, இப்போ ஒவ்வொரு முழுக்களும் ஒரு விகிதமுறு எண்ணாகும், அதே மாதிரி ஒவ்வொரு முழு எண்ணும் ஒரு விகிதமுறை எண்ணாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா பார்த்துட்டு நம்ம எதுக்குள்ள எந்தெந்த செட் வருதுன்னு பார்த்துட்டு நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணணும். பாருங்க, ஒவ்வொரு முழு எண்ணும் ஒரு விகிதமுறா எண்ணாகும். இது சரியா தவறா? ஒவ்வொரு முழு எண்ணும் ஒரு விகிதமுறை எண்ணாகும். சரியா தவறா? சரி சார். சரியா மேம்? தவறு சார். விகிதமுறா தான சார் சொல்றீங்க? விகிதமுறை என்ன பார்த்தா விகிதமுறை எண்கள் நமக்கு எதுக்குள்ளே அது தனி செட். சோ விகிதமுறை எண்கள் இந்த மீதி இருக்க நம்பர்ஸ் நமக்கு எதுக்குள்ளே வராது. சோ விகிதமுறை எண்கள் தனி செட். அதுக்குள்ள வந்து நம்ம முழு எண், இயல் எண், முழுக்கள் எதுவுமே வராது. நம்ம பாத்தீங்கன்னா இந்த முழு எண், முழுக்கள் எல்லாமே எதுக்குள்ள வரும் பாத்தீங்கன்னா விகிதமுறை எண்களுக்குள்ள மட்டும் தான் வரும். சோ நல்லா படிங்க, விகிதமுறை கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சோ நல்லா கான்செப்ட் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு இயல் எண்ணும், முழு எண்ணும், முழுக்களும் நமக்கு எதுக்குள்ள வரும் பாத்தீங்கன்னா விகிதமுறை எண்கள் அப்படிங்கிறதுக்குள்ள வரும். ஆனா விகிதமுறை எண்கள் நமக்கு ஒரு தனி செட். ஓகே மேம், இப்ப ரேஷனல் நம்பர், இரேஷனல் நம்பர் பத்தி தெளிவா ஒரு புரிதல் கிடைச்சதா? ஏதாவது டவுட்னா கேளுங்க. சரி, ஓகே மேம், பாருங்க நம்ம சம் ஸ்டார்ட் பண்ணி லெசன் குள்ள போயிடலாம். சோ மெய்யெண்கள் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா விகிதம் எண்கள் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி 8th ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா விகிதம் எண்கள் பத்தி தான் பார்த்திருந்தோம். பாருங்க, ரேஷனல் நம்பர்ஸ் அப்படினா நமக்கு என்னன்னு முன்னே பார்த்துட்டோம் ஃபுல்லாவே. ஒரு விகிதமுறு எண் என்பது இரு முழுக்களின் பின்ன வடிவத்தின் ஈவு ஆகும். சோ இதான் என்ன சொல்றோம், p/q ஃபார்மேட்ல எழுதுறது. சோ ஒரு விகிதமுறு எண் என்பது இரு முழுக்களின் பின்ன வடிவத்தின் ஈவாகும். இதுல p ங்கிறது பாத்தீங்கன்னா p யும் q நமக்கு வந்து இன்டிஜர்ஸ் னு தெரியும். இது q வந்து is not equal to எதுக்கு சமமா இருக்காது? 0. 0க்கு சமமா இருக்காது. அப்படி 0 வந்தா நம்ம என்ன சொல்லிடுவோம், not defined, அது இன்ஃபினிட்டி சொல்லிடுவோம். பாருங்க, இதுல வந்து இதை பூஜ்ஜியத்தால் வகுத்தலை மட்டும் தவிர்க்க வேண்டும். சோ அதான் நம்ம என்ன q is not equal to 0 சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, விகிதமுறு எண்களின் அடர்த்தி பண்பு. சோ இந்த விகிதமுறு எண்களின் அடர்த்தி பண்பு நம்ம லாஸ்ட்ல அந்த 8th ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்திருக்கோம். இப்போ ரெண்டு விகிதமுறு எண்கள் இருக்குன்னா அதுக்குள்ள எத்தனை விகிதமுறை நம்ம கண்டுபிடிக்க முடியும்? இப்ப -1 -2 ரெண்டுமே நமக்கு ரேஷனல் நம்பர்ஸ் தெரியும். இதுக்குள்ள நம்ம எத்தனை விகிதமுறை எண்களை கண்டுபிடிக்கலாம்? இன்ஃபினிட்டி சார். இன்ஃபினிட்டி நமக்கு என்ன எண்ணிலடங்கா விகிதமுறை எண்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இடையில இருக்கும். அதுல மைனஸ், அதாவது ரெண்டு விகிதமுறைகளுக்கு இடையே பாத்தீங்கன்னா எண்ணிலடங்கா விகிதமுறைகளை கண்டுபிடிக்க முடியும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு மெத்தட்ல போட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன் சராசரி முறையில போடுறது, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சமான பின்னங்கள்ல மாத்தி போடுறது. சமான பின்னங்கள் மாத்தி போடுறது நம்ம இதுல வந்து சமான பின்னம் மாத்தி போட நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ அது அப்படியே போடலாம் பாருங்க. சோ விகிதமுறை அடர்த்தி பண்பு என்னன்னா ரெண்டு விகிதமுறைகளுக்கு இடையே நமக்கு என்ன இருக்குன்னா எண்ணிலடங்கா விகிதமுறைகள் இருக்கும். அதாவது விகிதமுறை அடர்த்தி பண்பு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் இந்த எடுத்துக்காட்டுக்கு 2.1 நீங்க ஹோம்வொர்க் போட்டுருங்க. இந்த எடுத்துக்காட்டு 2.1 ஹோம்வொர்க் போட்டுருங்க. இந்த சம் நம்ம அப்படியே பாருங்க, எக்ஸசைஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பயிற்சி 2.1. சோ 11/3 மிக சரியாக காட்டும் அம்புக்குறி எதுன்னு சொல்லி கேக்குறாங்க. நமக்கு இங்க ஒரு நம்பர் லைன் கொடுத்திருக்காங்க. இந்த நம்பர் லைன்ல இந்த 11/3
சரியா கட்டுதா, ஏ சரியா கட்டுதா, பி சரியா கட்டுதா, சி சரியா கட்டுதா, டி சரியா கட்டுதா சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோன்னே சொல்லலாம் ஏ கண்டிப்பா வராது. ஏன்னு பாத்தீங்கன்னா 11.3 நமக்கு என்னன்னா பாசிட்டிவ் இருக்கு, இது நமக்கு நெகட்டிவ் தான் மட்டும் இங்க வரும். ஸோ கன்ஃபார்ம் ஏங்கிறது வராது. சரி இந்த சமம் நம்ம எப்படி போடலாம் சொல்லுங்க பார்க்கலாம். டக்குனு பார்த்தோன்னே ஈஸியா ஆன்சர் பண்ணணும், எப்படி போடலாம்? கலப்பு பின்னமா மாத்தணும். கலப்பு பின்னமா மாத்தலாமா? சரி ஓகே. பாயிண்ட்ல வச்சுக்கலாம்ல சார்? அதுல மேம் மாதிரி சொல்லுங்க மேம். இல்ல சார், பாயிண்ட்ல அப்ராக்சிமேட்டா போடலாம் அப்ராக்சிமேட்டா பாரு பாயிண்ட் தம்பி பாருங்க. என்ன 11/3 நம்ம டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் 3 3s are 9, ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும்? 2 இருக்கும். 2 னா நம்ம 20, அதாவது பாயிண்ட் சேர்த்துவோம். அப்ப பாத்தீங்கன்னா 6 3s are நமக்கு என்ன 18, மறுபடியும் 2 ரிப்பீட் ஆகும். அப்ப 3.66 நமக்கு என்ன ஆயிட்டே இருக்கும்? போய்கிட்டே இருக்கும். சோ அப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா 3.66 நமக்கு எந்த பாயிண்ட் கடையில வரும்? எந்த நம்பர் கடையில வரும்? 3 and 4. 3 and 4 b விட்டுறலாம். 3 க்கு 4 க்கு இடையில தான் வரும். சோ இந்த 3 4 நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. 3.6 விட 5 விட நமக்கு அதிகம் தான். அப்ப கண்டிப்பா நமக்கு என்ன பாதிக்கு மேல தான் இருக்கணும். அப்ப நம்ம பாதியா பிரச்சனை, பாதிக்கு மேல நமக்கு என்ன இருக்கு? D and D தான் இருக்கு. அப்ப D தான் நமக்கு என்னது ஆன்சர். அப்ப 3. அதாவது 11/3 நம்ம எங்க மார்க் பண்ணலாம்? அந்த D 11/3. சோ D தான் நமக்கு என்ன கரெக்ட்டா இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட். சோ 11/3 அப்படிங்கிறது நமக்கு D பாயிண்ட் தான் நமக்கு டினோட் பண்ணுது. சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் D. ஓகே மேம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. -7/11 மற்றும் 2/11 என்ற எண்களுக்கிடையே எவையேனும் 3 விகிதமுறு எண்களை காண்க. சோ இது நம்ம என்னன்னா அந்த மாதிரி பார்த்தோம்னே ஆன்சர் பண்ணிடலாம். பாருங்க -7/11 மற்றும் 2/11 நமக்கு விகிதமுறு எண்கள் கண்டுபிடிக்கும்போது நமக்கு என்ன பகுதி ஒரே மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஈஸியா எழுதிடலாம். சோ பகுதி ஒரே மாதிரி நம்ம பகுதி ஒரே மாதிரி இருக்கும்போது எல்சிஎம் எடுத்து மாத்துவோம். ஆனா இங்க பகுதி நமக்கு 11 கொடுத்துட்டாங்க. அப்ப -7/11க்கும் 2/11க்கு இடையே 3 நம்பர் எழுதணும். சொல்லுங்க பார்க்கலாம். -6/11 -6/11 -5 -5/11 -4/11 -3/11 plus 1/11 -1/11 அதுக்கு 0 வந்துனா நம்ம டோட்டலா 0 ஆயிரும். அதே மாதிரி 1/11 சோ 2/11 இந்த 2/11ம் -7/11க்கும் இடையில தான் கேட்டிருக்காங்க. சோ இந்த நம்பர்ஸ்ல நம்ம எந்த மூணு நம்பரா எழுதலாம்? ஏன்னா பார்த்தா நம்ம ஈஸி ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन பாருங்க. பின்வரும் எண் இணைகளுக்கு இடையே எவையேனும் 5 விகிதமுறு எண்களை காண்க. சரி பாருங்க, நமக்கு பின்னாடி இங்க வந்து ஒரு பேர் கொடுங்க. இது கிடையாது என்னன்னா 5 விகிதம் எண்களை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1/4 மற்றும் 1/5 பாருங்க. 1/4 மற்றும் 1/5 கிடையில பார்க்கணும். சோ இதுக்கு ரெண்டுக்கு நம்ம விகிதம் இடையில விகிதம் எப்படி கண்டுபிடிப்போம் சொல்லுங்க பார்க்கலாம். பகுதி சமமா இருக்கு. பகுதி இங்க எப்படி இருக்கு? டிஃபரண்டா வேற மாதிரி இருக்கு, சேமா இல்ல. சோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுக்கலாமா? ரெண்டுக்கு 4 க்கு 5 க்கு எல்சிஎம் எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 1/20 20 கிடைக்கும். அப்ப நம்ம என்ன 20 ஐ மாத்தணும் 4 எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணுவோம்? 5 பண்ணா மேலே பாருங்க, மேலே கீழ 5 வர பண்ணா மேலே இங்க 5/20 மாறிடும். இங்க 1/5 ங்கிறது 4 வர பண்ணுவோம். அப்ப 4/20 மாறிடும். சோ இப்போ என்ன பண்ணுவோம்? 5/20 க்கு 4/20 இடையில நம்ம நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். சோ இங்க நம்ம கண்டுபிடிக்க முடியுமா பாத்தீங்கன்னா நம்மளால இங்க நம்பர்ஸ் இடையில நிறைய நம்பர்ஸ் இருக்கு, அதாவது இன்ஃபினிட் நம்பர்ஸ் இருக்கு. பட் நம்மளால இங்க ஈஸியா எழுத முடியுமா பார்த்தா எழுத முடியாது. ஏன்னா 5 இங்க இருக்கு, இங்க 4 இருக்கு. நமக்கு இடையில நம்பர்ஸ் நம்மளால ஈஸியா எழுத முடியாது. சோ நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம்? ஈக்குவல் ஃபிராக்ஷன் கண்டுபிடிப்போமா? அப்ப அந்த 5/20 4/20 என்ன பண்ணலாம்? டிவைட்ல 100 வர மாதிரி மாத்திக்கோங்க. பாருங்க இங்க 20 நம்ம 100 வர மாதிரி மாத்தா என்ன பண்ணுவோம்? மேலே கீழே 5 ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு 100 மாறிடும். அதே மாதிரி இங்க என்ன பண்ணலாம்? இங்க என்ன பண்ணுவோம்? 5 ஆல மல்டிபிள் பண்ணுவோம். சோ பண்ணா பாருங்க 20 into 5. சோ 5 5s are 25. இங்க 20 into 5 னா 100. இங்க பாத்தீங்கன்னா 4 5s are 20 20 100. சோ இப்போ இது ரெண்டுக்கு இடையில நம்ம நம்பர்ஸ் எழுத முடியுமா? 20/100 க்கு அதுக்கு அடுத்து நமக்கு என்னவா இருக்கும்? 21/100 21/100 22/100 23/100 24/100. சோ நமக்கு ஒரு 3 நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. மொத்தத்துல நம்ம 5 நம்பர் கேட்டிருக்காங்களா பாருங்க. அப்ப 21/100 22/100 நமக்கு 4 நம்பர் கண்டுபிடிக்க முடியுது. ரெண்டு நம்பருக்கு இடையில 4 நம்பர் கண்டுபிடிக்க முடியுது. சோ மறுபடியும் நமக்கு வேணும் என்ன பண்ணிக்கலாம்? மறுபடியும் 10 ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாம். மண்ணா இங்க 200 வந்துரும், இங்க 250 வந்துரும். அப்ப 201 கீழ பாத்தீங்கன்னா 10 பண்ணா 1000 வந்துரும். அப்ப 201/1000 202/1000 203/1000 நம்ம எத்தனை நம்பர்ஸ்னா எழுதிட்டே போயிட்டு இருக்கலாம். சோ பாருங்க மறுபடியும் இந்த போற பாருங்க. இந்த 20/100 நமக்கு இடையில 4 நம்பர் தான் வருது. ஆனா அவங்க 5 நம்பர் கேட்டிருக்காங்க. சோ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மேலே கீழே 10 ஆல மல்டிபிள் பண்ணிடலாம்.
பாருங்க 100 into 10. ஸோ அப்போ இங்கே மாறுமா நமக்கு என்ன வரும் 250 டிவைட் பை 1000. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 மேலேயும் கீழேயும் 10 மல்டிபிள் பண்ண பாருங்க 20 into 10னா 200. ஸோ இது நமக்கு 1000. ஸோ பாருங்க 200 by 1000 இங்கே 250 by 1000 இருக்கு. ஸோ இது கடையில் நம்ம நிறைய நம்பர் எழுத முடியுமா? ஸோ நம்ம இது கடையில் பாருங்க ஒரு 49 நம்பர் எழுதலாம். அதாவது 201 by 1000, 202 by 1000, அதே மாதிரி 203 by 1000, 204 by 1000 நம்ம என்ன பண்ணலாம்? இது ஒரு 5 நம்பர் எழுதலாம். ஸோ இங்க எழுதும் போது நமக்கு கேன்சல் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடணும்? அதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிடணும். பாருங்க இங்க 202 1000 செகண்ட் டேபிள் கேன்சல் ஆகும். கேன்சல் பண்ண பாருங்க 101, இங்க 500. அதே மாதிரி இங்கே பாருங்க இங்கே கேன்சல் பண்ணலாம். இது 5th டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்க? சிம்பிளிஃபை பண்ணி எழுதுங்க. சோ இதான் நமக்கு என்ன விகிதங்கள் கண்டுபிடிக்கிற மெத்தட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க 0.1 மற்றும் 0.11 சார் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்கிறப்ப 5 10 மட்டும் இல்ல எந்த நம்பர்னால மல்டிப்ளை பண்ணலாம்ல சார்? நீங்க எந்த நம்பரால மல்டிபிள் பண்ணலாம் மேம். அத நீங்க மேலே கீழே நம்ம சேம் நம்பர் மல்டிபிள் பண்ணோம். இப்போ வந்து நீங்க 4 ஆல மல்டிபிள் பண்றீங்கன்னா நீங்க மேலே 4 ஆல மல்டிபிள் பண்ணோம். சோ இங்க நீங்க 4 ஆல பண்ணீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? பகுதி நமக்கு ஒரே மாதிரி கிடைக்கும். பாருங்க 4 ஆல பண்ணோம்னா 420 சார் 80, இங்க 420 சார் 80 வந்துரும். சோ மேலே எதால பண்ணனும்? 4 ஆல பண்ணனும். ஓகே மேம், நீங்க எந்த நம்பர் வேணா பண்ணிக்கலாம். சோ நீங்க எடுத்தனே பாருங்க நமக்கு எடுத்தனே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்திருக்காது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்? 10 ஆல மல்டிபிள் பண்ணோம். அதுக்கு அப்புறம் மறுபடியும் 100 ஆல மல்டிபிள் பண்ணோம். நீங்க டைரக்டா எடுத்தனே 1000 ஆல மல்டிபிள் பண்ணி கூட எழுதலாம். சோ நமக்கு இடையில பார்த்தா எண்ணிலா விகிதங்கள் இருக்கும். சோ நம்ம எந்த நம்பர் வேணா எழுதலாம். இத பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சேம் ஆன்சர் வருமா அப்படின்னு பார்த்தா வராது. சோ கண்டிப்பா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. சோ ஏன்னா நம்ம விகிதங்கள் பாத்தீங்கன்னா ரெண்டு விகிதங்களுக்கு இடையே எண்ணிலா விகிதங்கள் இருக்கும். சோ அதனால கண்டிப்பா அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி क्वेश्चंस எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கண்டுபிடிப்பாங்க. சமான பின்னங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்சர் கொண்டு வர முடியும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். எப்படி கேட்பாங்க அப்படின்னா இது வந்து क्वेश्चन கேட்டா எப்படி கேட்கலாம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விகிதங்கள் எண்களுக்கு எத்தனை விகிதங்கள் இருக்கும் அத மாதிரி கேட்கலாம். அதே மாதிரி திடீர்னு சராசரி முறையில பயன்படுத்தி போடுங்க அப்படிங்கும்போது நம்ம டக்குனு என்ன பண்ணுவோம்? ரெண்டு நம்பரை கூட்டி ரெண்டால டிவைட் பண்ணோம். அப்படி போடும்போது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் வரும். ஆனா இந்த மாதிரி சமான பின்னத்தை யூஸ் பண்ணி போடும்போது நமக்கு வேற வேற ஆன்சர் தான் வரும். நீங்க என்ன நம்பர் வேணா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகே மேம்? ஓகே சார். ஓகே மேம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. செகண்ட்ல 0.1 மற்றும் 0.11 இதுக்கு இடையில நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம் பாருங்க. 0.1 க்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம் இந்த இடத்துல? இங்க 0.0 0. சோ 0.10 க்கு 0.11 க்கு இடையில நம்ம என்ன பண்ணனும்? 5 நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். சோ நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம் பாருங்க. 0.101. சோ இது ரெண்டுக்கு இடையில தான் இருக்கும். 0.11 க்கு இதுக்கு இடையில தான் இருக்கும். பாருங்க நெக்ஸ்ட் 0.102. சோ 102. அதே மாதிரி 0.103, 0.104, 105, 106, 107, 108, 109. அதுக்கப்புறம் 0.110 தான் என்ன பண்ணுவோம்? நம்ம 0.11 எழுதிருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த 0.10 க்கு 0.11 க்கு இடையில மொத்தம் 9 நம்பர்ஸ் நம்ம எழுதலாம். இது நமக்கு என்ன 5 நம்பர் கேட்டிருக்காங்க. சோ நம்ம ஏதாவது 5 எழுதலாம். ஓகேவா மேம்? நெக்ஸ்ட் பாருங்க. தேர்ட் क्वेश्चन -1 மற்றும் -2. சோ -1 மற்றும் -2 க்கு இடையில என்ன பண்ணனும்? நாம ஒரு 5 விகிதம் எழுதணும். பாருங்க -1 -2. சோ நமக்கு இங்க டிவைட் என்ன இருக்குன்னு அர்த்தம்? சோ இங்க டிவைட்ல நமக்கு இங்க என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்கு. பகுதி ஒரே மாதிரி இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்? டைரக்டா ஒரு ஈக்குவல் ஃபிராக்ஷன் கண்டுபிடிச்சு போடலாம். பாருங்க -1 நம்ம 10 ஆல மல்டிபிள் பண்ணலாம். மேலே கீழ 10 ஆல பண்ணிக்கலாம். இங்கேயும் மேலே கீழ 10 ஆல பண்ணிக்கலாம். பண்ணா இங்க என்ன வரும்? -10/10. இங்க பாத்தீங்கன்னா பண்ணீங்கன்னா -20/10. சோ இதுல கண்டுபிடிக்க என்ன கண்டுபிடிக்கலாம்? -11/10, -12/10, -13/10, -14, -15, -16, -17 சோ இங்க நம்ம கேன்சல் மட்டும் மாத்தி எழுதிக்கோங்க. இடையில பண்ணும்போது பாருங்க 6/5. அப்ப -6/5. அதே மாதிரி -14/10 எடுக்கும்போது என்ன பண்ணலாம்? அது -7/5 எழுதலாம். சோ இத மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க. ஓகே இது நமக்கு என்னது? விகிதமுறு எண்கள். சோ இத இடையில கண்டுபிடிச்சிட்டோம். சோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இந்த இடையில விகிதமுறு எண்கள் கண்டுபிடிக்கிறது டவுட் இருக்கா? சோ நம்ம 8th நம்ம என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதுதான் பார்த்தோம். சோ மேம் இதுல டவுட் இருக்கா? நோ சார். ஓகே நெக்ஸ்ட் போயிடலாம் பாருங்க.
நெக்ஸ்ட் விகிதமுறை எண்கள். சோ விகிதமுறை எண்கள் அப்படினா முன்னே சொன்னோம். விகிதமுறை எண்கள் எப்படி சொல்லலாம் சொல்லுங்க? அது டெஃபினிஷன் என்ன? நான் ரிப்பீட்டடா வராது. என்ன நம்ம முன்னே சொன்னோம், முடிவுறா சுழல் முடிவுறா சுழல் தன்மையற்ற தசம எண். அதாவது இதை வச்சு நம்ம கொஸ்டின் கேட்கணும்னா கான்செப்ட் தான் நம்ம கேட்க முடியாது. அதனால நல்ல கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சோ முடிவுறா சுழல் தன்மையற்ற தசம எண் என்ன சொல்றோம்? விகிதமுறை எண்கள். அதாவது நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் டெசிமல் நம்பர்ஸ். அதான் வந்து பாத்தீங்கன்னா இரேஷனல் நம்பர்ஸ். சோ இதுக்கு எக்ஸாம்பிள் பண்ணி பார்த்தோம் √2, அதே மாதிரி பையோட வேல்யூ √3. இந்த வேல்யூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இதோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. √2, √7, 2 √3 பையோட வேல்யூ நமக்கு என்னது இதோட எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி ஆயிரம் அதாவது எக்ஸ்போனன்ட் இருக்கக்கூடிய அந்த ஹீலர் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. ஆயிரம் நமக்கு என்ன பாத்தீங்கன்னா ஒரு விகிதமுறை எண் இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு தங்க விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்லிருக்காங்க பாருங்க. தங்க விகிதம் என்ன 1:1.6. இது எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா a+b நீளமுள்ள ஒரு கோட்டு துண்டினை இரு துண்டுகளாக பிரிக்கும். சோ என்ன பண்ணாங்க, a+b ன்னு ஒரு கோட்டு துண்டு இருக்கு. இதை a-வும் b-யும் என்ன பண்ணாங்க இத ரெண்டு பிரிவா பிரிக்கிறாங்க. பிரிக்கும் போது a+b க்கும் a-வுக்கும் இடையே உள்ள விகிதம், அதாவது பாத்தீங்கன்னா a+b க்கும் a-வுக்கும் இடையே உள்ள விகிதம். சோ a+b = a. இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா a-க்கும் b-க்கும் இடையே உள்ள விகிதத்திற்கு சமமாக இருக்கும். அதாவது ஈக்குவல் டு a:b. இத எப்படினா a+b divided by a ஈஸ்ட் நமக்கு டிவைன்ஸ் தெரியும். சோ a+b divided by a divided by b. சோ அப்ப தங்க விகிதம் அப்படிங்கிறதுக்கு நம்ம தங்க விகிதம் எப்படி எழுத முடியும், எப்படி குறிக்கலாம் அப்படி கேட்டாங்கன்னா விகித சமம் எப்படி எழுத முடியும் கேட்டாங்கன்னா பாருங்க a+b divided by a அதே மாதிரி சமம் a/b. சோ தங்க விகிதத்துக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா இந்த பிபனோசி எண்கள், அதே மாதிரி இந்த சூரியகாந்தி பூல உள்ள இருக்கக்கூடிய அந்த விதைகள்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இந்த விகிதத்துல அடுக்கி இருக்கும். சோ இத நம்ம கொஞ்சம் ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் தெளிவா பார்ப்போம். இப்ப பாத்தா தங்க விகிதம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னா a+b divided by a is equal to a/b. இது நம்ம எப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா தங்க விகிதம் அப்படிங்கிறது 1:1.6. ரொம்ப முக்கியம், 1:1.6. சோ தங்க விகிதம் என்று குறிக்கக்கூடிய விகிதம் எதுன்னு சொல்லி கேட்டுட்டு 3 ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். 1:1.16 1:1.6 அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம என்னன்னா 1:1.6 நமக்கு ஆன்சர் ரைட். தங்க விகிதம் அப்படின்னா 1:1.6. இதை நம்ம எப்படி எழுத முடியும் பாத்தீங்கன்னா a+b divided by a is equal to a/b. அதாவது விகித சமம் எப்படி எழுத முடியும்னா a+b divided by a is equal to a/b. ஓகே மேம், நெக்ஸ்ட் பாருங்க. சோ விகிதமுறை எண்கள் நம்ம என்ன பண்ண முடியாது, விகிதமா எழுத முடியாது. p/q ஃபார்மேட்ல எழுத முடியாது. அதான் நமக்கு என்னது விகிதமுறை எண்கள். சோ இது நல்லா பாத்துக்கோங்க. அதாவது p/q ஃபார்மேட்ல நம்ம என்ன பண்ண முடியாது, எழுத முடியாது. அதான் நம்ம என்ன சொல்றோம் விகிதமுறை எண்கள் சொல்லுவோம். அது முடிவுறா சுழல் தன்மையற்ற தசம எண். சோ தங்க விகிதம்னா 1:1.6. இதம் தங்க விகிதம் சொல்லுவோம். அது எப்படி எழுதனா a+b divided by a is equal to a/b. சோ தசம வடிவம் மாத்தணும் ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துட்டோம். சோ பாருங்க இந்த क्वेश्चन பார்த்தனா ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு 2.2 பின்வருவனவற்றை தசம வடிவில் எழுதுக. சோ பின்வருவனவற்றை தசம வடிவில் எழுதுக. சோ -4/11 னு கொடுத்திருக்காங்க. தசம வடிவம் மாத்தணும் என்ன பண்ணனும், டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சோ மைனஸ் நம்ம தனியா வெச்சுக்கலாம், வெளிய வெச்சுக்கலாம். சோ பாருங்க 4 11 ஆல டிவைட் பண்ணனும். பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு 4 11ல போகாது. சோ 0 சேர்த்திக்கலாம். சேர்த்தா நமக்கு என்னது 0. சோ 0.40 எத்தனை பதினொன்று பாத்தீங்கன்னா 3 11 நமக்கு எத்தனை 33. ரிமைனிங் என்ன வரும் 7 வரும். சோ மறுபடியும் என்ன பண்ணா ஒரு 0 சேர்த்திக்கலாம். அதே 70 எத்தனை பதினொன்று இருக்கு மேம். அதே மாதிரி இங்க நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஏன்னா இந்த டெசிமலுக்கு அப்புறம் 0 சேர்த்தும் போது நம்ம 0 போடணுமா அப்படின்ட்டு. சோ நமக்கு பாத்தீங்கன்னா டெசிமலுக்கு அப்புறம் ஒரு ரிமைண்டர் இருக்கு. அந்த ரிமைண்டருக்கு ஒரு 0 நமக்கு ஃப்ரீ. சோ என்னன்னா ஒரு 0 நம்ம ஃப்ரீயா போட்டுக்கலாம். மறுபடியும் நம்ம இன்னொரு 0 சேர்த்தணும் அப்படின்னா இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 ஒரு 110 டிவைட் பண்ண வச்சுக்கோங்க. நம்ம 70 110 போனா போகாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் இன்னொரு 0 சேர்த்தோம்னா நமக்கு என்ன பண்ணணும், கண்டிப்பா நம்ம 0 போடணும். அது நமக்கு ஒரு ரிமைண்டருக்கு ஒரு 0 ஃப்ரீ. ஆனா மறுபடியும் இன்னொரு 0 நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம மேல ஒரு 0 ஆட் பண்ணணும். சோ இங்க நம்ம பாருங்க இப்ப 40 33 போச்சா ரிமைனிங் நமக்கு 7 இருக்கும். சோ 7க்கு நம்ம என்ன ஒரு 0 நம்ம ஃப்ரீயா போட்டுக்கலாம். சோ இப்போ மறுபடியும் இந்த 70 11 கேன்சல் ஆக வெச்சுக்கோ. சும்மா நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது நமக்கு கேன்சல் ஆகல அப்படிங்கும்போது என்ன பண்ணா மறுபடியும் இன்னொரு 0 சேர்த்தோம்னா கண்டிப்பா நம்ம மேலேயே ஒரு 0 போடணும். ஓகே மேம், புரியுதா?
ஓகே பாருங்க இப்போ நமக்கு 70ல எத்தனை 11 இருக்கு 6 11 நமக்கு என்னது 66 ரிமைனிங் நமக்கு 4 சோ 70 66 மீதி 4 இருக்கும் சோ 4 நாம என்ன பண்ணுவோம் மறுபடியும் 0 சேர்த்தி மறுபடியும் 40 நமக்கு என்ன திருப்பி இது ரொட்டீன் ஆயிட்டே இருக்கும் அப்ப பாருங்க 0.3636 நமக்கு என்ன ஆயிட்டு போயிட்டே இருக்கும் அப்ப நம்ம இது எல்லாமே எப்படி எழுதலாம் 0.36 இந்த மாதிரி ரொட்டீன் ஆக எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா மேல பார் போட்டுக்கலாம் சோ 0.36 பார் மைனஸ் இருக்கா மைனஸ் 0.36 so minus 4 by 11 இல்ல minus 0.36 bar so இதே மாதிரி next question பாருங்க 11 by 75 பாருங்க 11 by 75 so first நம்ம எது இதுக்குள்ள போறோம் இதுக்குள்ள என்ன நம்பர் வரும் 75 வருமா 11 11 so நம்ம நல்லா இதுவும் சில பேருக்கு நல்லா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறீங்க இது 75 பண்ணுமா 11 பண்ணுமான்ட்டு so என்ன பண்ணா 11 அதாவது நியூமரேட்டர் சரி நம்ம என்ன நியூமரேட்டர் சார் விஷயம் தெரியல சார் மேம் சொல்லுங்க மேம் சார் விஷயம் தெரியல சார் உங்க பிக்கு தான் தெரியுது தெரியல மேம் ஒரே நிமிஷம் வந்துச்சா மேம் வரல சார் மேம் எல்லாருக்குமே தெரியலையா எனக்கு தெரியுது சார் தெரியுது சார் மேம் கொஞ்சம் உங்களுக்கு நெட் கொஞ்சம் ஸ்லோவா கிடைக்கும் நினைக்கிறேன் மேம் அதனால டக்குன்னு வராது ஓகே ஓகே மேம் இதெல்லாம் பாருங்க வரலைன்னா மறுபடியும் நம்ம பார்க்கலாம் ஸ்கிரீன் பிரசன்ட் ஆயிட்டு இருக்கு என்னோட ஸ்கிரீன் சார் கேன்சல் பண்ணிட்டு வரலாமா வெளியே போயிட்டு வரலாமா சார் ஓகே மேம் போயிட்டு வாங்க மறுபடியும் ஜாயின் பண்ணி வரேன் 2 minutes ஓகே மேம் பாருங்க 11 by 75 சோ 11ங்கிறது என்ன 75 டிவைட் பண்ணோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்க நியூமரேட்டர் கீழ டினாமினேட்டர் சொல்லி தெரியும் இந்த நியூமரேட்டர் நம்ம நியூ ஞாபகம் வச்சுக்கோங்க சோ நமக்கு ஒரு பொருள் புதுசா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பொட்டிக்குள்ள போட்டு அடைப்போமா சோ பொட்டிக்குள்ள என்ன வரும்னா மேலக்கு நியூமரேட்டர் தான் வரும்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ மறக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தெரியாதவங்களுக்கு பாத்துக்கோங்க சோ எல்லாமே கரெக்ட்டா போட்டுருவோம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக மட்டும் பாத்துக்கோங்க பாருங்க 11ல 75 70 பாருங்க 11 வந்து 75ல போகாது சோ என்ன பண்ணுவோம் 0 ஆட் பண்ணுவோம் 0 ஆட் பண்ணா இங்க மேல என்ன பண்ணுவோம் 0 பாயிண்ட் பாருங்க 110ல எத்தனை 75 இருக்கும் 1 டைம் சார் 1 டைம் வரும் சோ 1 டைம் பண்ணா நமக்கு என்னது 25 இன்னொரு 10னா 35 அப்ப 110 75 பண்ணா நமக்கு என்ன வரும் மீதி 35 இருக்கும் சோ 35 75 போக நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க ஒரு ரிமைண்டருக்கு என்ன பண்ணலாம் ஒரு 0 ஃப்ரீயா ஆட் பண்ணிக்கலாம் சோ அப்ப 75 350 4 டைம்ஸ் சார் 4 times sir 4 டைம்ஸ் 300 4 டைம்ஸ் போட்டோம்னா எத்தனை மேம் வரும் 300 ஓகே 300 ரிமைனிங் நமக்கு என்னது 50 சோ 50 ல என்ன பண்ணலாம் மறுபடியும் 0 ஆட் பண்ணா எத்தனை வரும் டைம்ஸ் சார் 6 டைம்ஸ் 450 6 டைம்ஸ் மேம் போட்டோம்னா ஆமா 500 6 டைம்ஸ் எவ்வளவு மேம் வருது 450 சார் 450 sir 450 ஓகே மறுபடியும் நமக்கு என்ன வரும் பாருங்க 50 ரிமைண்டர் வரும் சோ நமக்கு என்னது இந்த 50 ல இங்க என்னன்னா நமக்கு திரும்ப மறுபடி ஃபைன் போட்டு 450 அப்படி போயிட்டு இருக்கு அத பாருங்க 0.14666 நமக்கு என்ன இருக்கும் கன்டினியூ ஆயிட்டே இருக்கும் சோ நம்ம இது எல்லாமே எப்படி எழுதலாம் அப்ப 11 by 75 0.146 பார் மேம் 14 இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 தான் திருப்பி ரொட்டீன் ஆயிட்டு இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணலாம் 6 க்கு மேல என்ன பண்ணனும் பார் பண்ணனும் அப்ப 0.146 பார் ஓகே மேம் கரெக்ட்டா வந்துருச்சா ஓகே 0.146 பார் இதான் நமக்கு என்ன பாத்தீங்கன்னா ஆன்சர் சோ இத ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன கேட்டா முடிவுறு தசம விரிவுங்க ஏன்னா முடிவுறு தசம விரிவு இது முடிவுறு தசம விரிவு ஏன்னா நம்ம முடிவுறு நம்பர் போயிட்டே இருக்கோம் இதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு முடிவுறு தசம விரிவு தான் சோ இது வந்து என்னன்னா சும்மா எக்ஸாம்பிள் கூட விகிதம் என்ன இப்படி பிரிச்சு எழுதலாம் சொல்லி முடிவுறு தசம விரிவு முடிவுறு சொல் தசம விரிவு நம்ம இன்னே பாத்துட்டு இதெல்லாம் ஃபுல்லா கிளியரா பாருங்க நெக்ஸ்ட் போயிடலாம் தசமங்களின் கால முறைமை சோ தசமங்களின் கால முறைமை அப்படினா என்ன ஒண்ணுமே இல்ல டெசிமலுக்கு அப்புறம் இப்ப பாருங்க 1.0123 இது நமக்கு என்னன்னா திரும்பி ரொட்டீனானு வெச்சுங்க இது தசம கால முறைமை அப்படினா இந்த டெசிமல் கருடைய நம்பர் இந்த டிஜிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை டைம் நமக்கு வருதுன்னு சொல்லி பார்க்கணும் இது வந்து திருப்பி 0 1 2 3 ரொட்டீன் ஆயிட்டுனா கால முறைமைங்கும்போது நமக்கு இங்க எத்தனை நம்பர் இருக்கு டெசிமலுக்கு அப்புறம் 4 digits 4 டிஜிட் இருக்கு இந்த 4 டிஜிட் நமக்கு திரும்பி என்ன ஆகுது ரொட்டீன் ஆகுது அப்ப இதோட கால முறைமை என்னன்னு பாத்தீங்கன்னா 4 இதோட கால முறைமை என்னன்னு பாத்தீங்கன்னா 4 சோ சேம் அதே மாதிரி பாருங்க 0 பாயிண்ட் மேல நம்ம பார்த்தோம் இந்த சம் எடுத்துக்கலாம் பாருங்க இங்க 0.36 இருக்கு சோ 0.36 ல இந்த 36 நமக்கு என்ன ஆகுது திருப்பி ரொட்டீன் ஆகுது அப்ப இந்த 36 இதோட கால முறைமை நமக்கு என்னது 2 அதே மாதிரி இங்க பாருங்க 0.146 ல நமக்கு 6 என்ன ஆகுது திருப்பி ரொட்டீன் ஆகுது அப்ப இந்த 6ங்க இங்க கால முறைமை நம்ம என்ன சொல்லலாம்
1. 1. வெரி குட் மேம். என்னன்னா நம்ம டெசிமலுக்கு அப்புறம் டிஜிட் பார்க்கணும். அந்த டிஜிட்ல எது நமக்கு திரும்ப திரும்ப எத்தனை டிஜிட் வந்து திரும்ப நமக்கு ரொட்டீன் ஆகுதுன்னு பார்க்கணும். அதான் நம்ம என்ன சொல்றோம், கால முறைமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்க 6 தான் திரும்ப திரும்ப ரொட்டீன் ஆகுது. அப்ப நம்ம கால முறைமை வேணா 1. பாருங்க சம் போடலாம். இங்க பாத்தீங்கன்னா தசமங்களின் கால முறைமை இங்க பாத்தீங்கன்னா 25/7 இருக்கு. இது நம்ம இது பண்ணும்போது 3.571428 நமக்கு என்னது டெசிமல்ஸ் கிடைச்சி. இந்த 57142 நமக்கு என்னது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கால முறைமை அப்படிங்கும்போது என்ன ரொட்டீனா எத்தனை டிஜிட் ரொட்டீனா பார்க்கணும் பாருங்க. 1 2 3 4 5 6. அப்ப இந்த கால முறைமை நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 6. அதே நெக்ஸ்ட் பாருங்க 27/110 ல பண்றோம். சோ இந்த 110 ல பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது 0.245. இந்த 45 வந்து நமக்கு என்னது திரும்ப திரும்ப ரொட்டீன் ஆகுது. அப்ப இதோட கால முறைமை நமக்கு என்னது 2. இதோட கால முறைமை நமக்கு என்னது 2. சோ இந்த நம்ம क्वेश्चंसல ஏதாவது நம்ம எக்ஸசைஸ்ல சம்ஸ் பார்க்கலாம். பாருங்க இந்த எடுத்துக்காட்டு 2.3 நீங்க ஹோம்வொர்க் பண்ணுங்க. இதே மாடல் சம் நமக்கு என்னன்னா எக்ஸசைஸ்ல இருக்கு. சோ அத நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அப்படினு. சோ எடுத்துக்காட்டு 2.3 உங்களுக்கு ஹோம்வொர்க். சோ நெக்ஸ்ட் பாருங்க முடிவுறு தசம எண்களை விகிதமுறை எண்களை மாற்றுதல். சோ இது நமக்கு ரொம்ப ஈஸி தான். நம்ம என்ன 2.945 இது நம்ம 7th செகண்ட் டைம் நடத்தும்போது பாத்துறோம். சோ 2.945 என்னன்னா இப்ப டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? 2 digit. டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் மேம் இருக்கு? 3 digit. 3 அப்ப என்ன பண்ண ஏதாவது டிவைட் பண்ணனும் நம்ம 1000. 1000. மொத்தம் 3 டிஜிட் இருந்தா நம்ம மொத்தம் 3 0 போடுவோம். சோ 1000 டிவைட் பண்ணி இருந்தா நமக்கு என்ன கிடைச்சிரும்? பின்ன வடிவத்துல மாத்திக்கலாம். அப்ப கேன்சல் ஆவனா கேன்சல் பண்ணி எழுதும்போது நமக்கு பின்ன வடிவம் மாறிடும். பாருங்க இங்க கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப 589 divided by 200. சோ டேட்டா நம்ம 5th டேபிள்ல கேன்சல் பண்ணி போட்டுக்கலாம். போட்டானா நமக்கு என்ன கிடைக்குது 589 divided by 200. சோ மறுபடியும் இது கேன்சல் பண்ண முடியல. பார்த்தா நம்ம கேன்சல் பண்ண முடியாது. சோ இதான் நமக்கு என்ன பின்ன வடிவத்தில் மாறுது. அதாவது முடிவு தசம எண்களை விகிதமுறை எண்கள் அப்படினா நமக்கு p/q ஃபார்மேட் சொல்லி தெரியும். அத p/q ஃபார்மேட்டுக்கு நம்ம இப்ப மாத்திட்டோம். அதாவது 589 divided by 200. சோ பாருங்க இந்த சம்ஸ்ல மாத்தலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன 0.35 இருக்கு. என்ன பண்ணனும் p/q ஃபார்மேட்டுக்கு மாத்தணும். அதாவது விகிதமுறை எண்களுக்கு மாத்தணும். சோ 0.35 னா பாயிண்ட்க்கு அப்புறம் நமக்கு எத்தனை டிஜிட் இருக்கு? 2 digit. எதால நம்ம டிவைட் பண்ணோம் 100 sir. 100. சோ 35 கேன்சல் பண்ணது 7 டைம்ஸ் வரும். இங்க 20 டைம்ஸ் வரும். அப்ப 7/20. 20. அப்ப 0.35 p/q ஃபார்முலா நமக்கு என்ன கிடைக்கும் 7/20. நெக்ஸ்ட் பாருங்க 2.176. சோ இத மட்டும் ஃபர்ஸ்ட் டெசிமல் எடுத்து எழுதிடுவோம். 2176. சோ டெசிமலுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கு. நம்ம அப்ப என்ன பண்ணனும் கீழ 1000. 1000 ஆல டிவைட் பண்ணனும். சோ கேன்சல் பண்ணுங்க பாருங்க கேன்சல் பண்ணலாம். பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் செகண்ட் டேபிள்ல பண்ணலாம். பண்ணா கீழ 500 கிடைக்கும். அதே மேல என்ன கிடைக்கும்? 1088 sir. மேம் சொல்லுங்க மேம். 1088. 1 இங்க வந்து 8 டைம்ஸ் ரிமைனிங் 1 னா சோ இங்க 0 போடணும். ஓகே 2 நம்பர்ஸ் நம்ம எடுக்க போது அதே மாதிரி டிவைட் பண்ணும்போது பாருங்க ஃபர்ஸ்ட் 1 2 is 2 இங்க ரிமைனிங் 1 இருக்கு. 17 1 வந்து 2 ல போக அடுத்த நம்பர் 7 இருக்கு. சோ இந்த மாதிரி ரெண்டு நம்பர் நம்ம சேர்த்து எடுத்தோம்னா இங்க என்ன பண்ணா ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். ரெண்டு நம்பர் சேர்த்து எடுத்தா என்ன பண்ணனும் ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். சோ இதையும் நல்லா பாத்துக்கோங்க. தனியா ஒரு டைம் போட்டு காட்டிறேன். 2176 மெதுல 2 ஆல டிவைட் பண்றோம். பாருங்க அப்ப ஒரு 2 நமக்கு தெரியும். ரிமைனிங் நமக்கு 0. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம் 1 கீழ இருக்கும். சோ 1 வந்து 2 ல போகாது. அப்ப மறுபடியும் என்ன பண்றோம் இந்த 7 கீழ இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ரெண்டு நம்பரை கீழ இறக்கணும்னா நம்ம என்ன பண்ணா இங்க ஒரு 0 போட்டுக்கணும். ஓகே மேம் இது கொஞ்சம் தெளிவா இருங்க. சோ 0 போட்டோம்னா பாருங்க அப்ப 8 2s are 16. ரிமைனிங் நமக்கு என்ன 1 கிடைக்கும். சோ நம்ம 6 வந்து பாருங்க 16. சோ அப்ப மறுபடியும் நமக்கு 8 2s are 16. அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா 1088. இது மறுபடியும் என்ன பண்ண செகண்ட் டைம்ல கேன்சல் பண்ணா இங்க 250 இங்க என்ன வரும் பாருங்க 544. சோ மறுபடியும் என்ன பண்ணலாம் இத செகண்ட் டைம்ல கேன்சல் பண்ணலாம். பண்ணா 125 இங்க 2 டைம்ஸ் ரிமைனிங் 1 7 டைம்ஸ் இங்க 2 டைம்ஸ். அப்ப 272/125. சோ இத வந்து இப்ப 2.176 நம்ம p/q ஃபார்மேட்ல மாதிரி என்ன கிடைக்குது 272/125. கண்டிப்பா நமக்கு எக்ஸாம்ல இந்த क्वेश्चन கேக்குறாங்க அப்படினா இந்த கடைசி சிம்பிளஸ்ட் ஃபிராக்ஷன். சோ இதுதான் கொடுத்திருப்பாங்க. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாத மாதிரி அதான் நமக்கு கொடுப்பாங்க. சோ பாத்தீங்கன்னா 272/125. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க -0.0028. சோ இத நம்ம என்ன பண்ணனும் p/q ஃபார்மேட்டுக்கு மாத்தணும். சோ பாருங்க இங்க போறோம் -0.0028. சோ மைனஸ் நம்ம தனியா வெச்சுக்கலாம். சோ மைனஸ் நம்ம கடைசி தனியா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க நம்ம 0.0028 ல நமக்கு நம்பர்ஸ் என்ன இருக்கு 28 மட்டும் நமக்கு நம்பர். சோ டெசிமலுக்கு அப்புறம் நமக்கு எத்தனை டிஜிட் இருக்கு
4 4 digit. டிஜிட் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் 4 ஜீரோஸ் எல்லாமே போடணும். போட்டா நமக்கு என்ன கிடைக்கும் 10000. சோ அப்ப 28 என்ன பண்ணனும் 10000 டிவைட் பண்ணனும். பாருங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் டேபிள்ல பண்ணிடலாம். 14. 14 divided by 5000. சோ திரும்பி நம்ம என்ன பண்ணலாம், இது செகண்ட் டேபிள்ல பண்ணலாம். பண்ணா என்ன கிடைக்கும் 7 2s are 14. இங்க 5000 பாதியை பிரிச்சா என்ன கிடைக்கும் 2500. அப்ப 7 by 2500. சோ மைனஸ் எல்லாம் மைனஸ் 7 by 2500 நமக்கு ஆன்சர் கிடைக்குது. சோ இங்க பாருங்க முன்னாடி மைனஸ் எல்லாம் மைனஸ் போட்டுடலாம். மைனஸ் 7 by 2500. ஓகே இது வந்து நம்ம நார்மலா தசம எண் கொடுத்தாங்கன்னா p/q ஃபார்மேட்டுக்கு மாத்துறது. சோ இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிவுறு தசம எண்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா முடிவுறா சொல் தசம எண்ணை விகிதமுறை எண்ணாக மாற்றுதல். சோ இது நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். சோ இது கண்டிப்பா கேட்பாங்க. பாருங்க முடிவுறா சொல் எண்ணை சுழல் தசம எண்ணை விகிதமுறை எண்ணாக மாற்றுதல். சோ டைரக்டா சம் போயிடலாம் பாருங்க. சோ இங்க என்ன இருக்கு பாருங்க, கீழ்காணும் தசம எண்களை p/q வடிவில் எழுதுக. இங்க இந்த தசம எண் முன்ன நமக்கு என்னாச்சு டெசிமல் கரோனா டிஜிட் நமக்கு என்ன ஆச்சுன்னா முன்ன டெர்மினேட் ஆயிடுச்சு, அதாவது முடிவு விட்டுருச்சு. ஏதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெர்மினேட் ஆகாம நான் டெர்மினேட் போயிட்டே இருக்கு. சோ 0.3 பார்னா 0.3333 நமக்கு என்ன ஆயிட்டு இருக்கு திரும்ப போயிட்டே இருக்கும். சோ இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன क्वेश्चन இருக்கு 0.3 பார். பாருங்க தனியா போட்டு காட்டினேன். சோ இந்த வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா x ன்னு எடுத்துக்கணும். சோ x is equal to 0.3 பார். இது நம்ம என்ன இந்த 3 பார் நமக்கு எப்படி எழுதலாம் 0.333 நமக்கு என்ன இருக்கும் ரொட்டீனா போயிட்டே இருக்கும். சோ இது நம்ம என்ன பண்ணனும்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு எடுத்துக்கணும். சோ இது நம்ம என்ன பண்ணனும் ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு எடுத்துக்கணும். சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த இங்க வந்து எத்தனை நம்பர் நமக்கு ரொட்டீனா போயிட்டே இருக்கு, எத்தனை டிஜிட் நமக்கு ரொட்டீன் ஆகுது 1 digit. 1 டிஜிட் ரொட்டீன் ஆகுதுன்னா நம்ம இப்ப 1 டிஜிட் நம்ம என்ன 10 ஆல மல்டிப்ளை பண்ணோம். அதே 2 டிஜிட் நம்ம எதால மல்டிப்ளை பண்ணோம் 100 ஆல மல்டிப்ளை பண்ணோம். அதே 3 டிஜிட் அப்படினா நமக்கு எதால மல்டிப்ளை பண்ணோம் 1000 ஆல மல்டிப்ளை பண்ணோம். ஓகேவா? சரி பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணோம் 1 டிஜிட் நமக்கு ரிப்பீட் ஆகுது. சோ நம்ம 10 ஆல மல்டிப்ளை பண்ணா ரெண்டு சைடுமே பண்ணோம். சோ ரெண்டு சைடுமே என்ன பண்ணோம் 10 ஆல மல்டிப்ளை பண்ணோம். சோ into 10. சோ ஃபர்ஸ்ட் 10 into x நமக்கு என்ன ஆயிரும் 10x. சோ இங்க பாருங்க இந்த 0.33 ன்னு போய் இது 10 ஆல மல்டிப்ளை நமக்கு என்ன கிடைக்கும் 3.33. பாருங்க இங்க 0.333 ன்னு போயிட்டு இருக்கு. சோ இது வந்து என்ன பண்றோம் நம்ம 10 ஆல மல்டிப்ளை பண்ணா 3.3. இந்த ஒரு இந்த ஒரு டிஜிட் மட்டும் மாறுமா, அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 3.33 நமக்கு என்ன ஆயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும். சோ இது நம்ம என்ன வெச்சோம் ஈக்குவேஷன் நம்பர் 2 ன்னு வெச்சுக்கலாம். சோ இந்த ரெண்டையும் ஒண்ணு என்ன பண்ணனும்னா இப்ப மைனஸ் பண்ணலாம். சோ ரெண்டுல இருந்து என்ன பண்ணலாம் 1 சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் 10x is equal to second equation நமக்கு என்னது 3.10x is equal to 3.33 ன்னு போயிட்டே இருக்கும். அதே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன பாருங்க x. சோ 0.333 ன்னு போயிட்டே இருக்கும். சோ 10x ல இருந்து x பை நமக்கு என்ன கிடைக்கும் 9x. 9x is equal to நெக்ஸ்ட் இங்க பாருங்க இங்க 3.33 இருக்கு. இங்க 3 ல இந்த 3 இங்க 3 ல நமக்கு போயிடு 3 ல 3 போனா என்ன ஆயிடும் 0 ஆயிடும். 3 ல 3 போனா என்ன ஆயிடும் 0 ஆயிடும். சோ எக்ஸ்ட்ரா எல்லாமே நமக்கு என்னதா ஆயிடும் 0 மாறிடுமா. 3 ல இருந்து 0 போயிடுச்சுனா 3. 3. அப்ப நமக்கு பாருங்க 9x is equal to நமக்கு என்ன கிடைக்குது 3 கிடைக்குது. சோ அப்ப x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் 3/9. சோ கேன்சல் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க 1/3. சோ அப்ப நமக்கு இதோட வேல்யூ என்ன பாத்தீங்கன்னா x is equal to நமக்கு என்னது 1/3. இப்ப 0.3 பார p/q ஃபார்மட்ல வந்து நமக்கு என்ன கிடைக்குது 1/3 ன்னு கிடைக்குது. ஓகேவா? இது புரியுதா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படி பாத்தீங்கன்னா அந்த 2 ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணனுமா சார்? ஆமா மேம் செகண்ட்ல இருந்து 1 பண்றோம். ஏன்னா இங்க மேல தான் நமக்கு 10x ன்னு ஒரு பெரிய நம்பர் கிடைக்கும். சோ 2 ல இருந்து என்ன பண்றோம் 1 சப்ட்ராக்ட் பண்ணனும். சோ 10x எது பெரிய நம்பர் வருதோ அதுல இருந்து மைனஸ் பண்ணனுங்களா? எஸ் மேம் 2 ல இருந்து என்ன பண்றோம் 1 மைனஸ் பண்ணிரோம். ஓகே. ஓகே மேம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணனும் எத்தனை டைம் நம்ம ரொட்டீன் ஆகும்னு சொல்லி பார்க்கணும். ஓகே. எத்தனை டைம் ரொட்டீன் ஆகும் பாக்கும்போது நம்ம இங்க 1 டைம் ஆகுது. சோ 10 ஆல நம்ம மல்டிபிள் பண்றோம். 10 ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது 10x கிடைக்குது. சோ இங்க பண்ணா 3.33 ன்னு கிடைக்குது. இதே நமக்கு 2 டிஜிட் தான் நமக்கு ரொட்டீன் ஆச்சுனா 100x. நான் ஒரே நிமிஷம் இருங்க. ரெக்கார்ட் எழுதுறீங்களா? படிக்கலாம் வீட்டுக்கு போய் எழுதுவாங்கல. ஒரு 2 மணி நேரம் படிங்க 12 மணிக்கு போயிட்டு வீட்டுக்கு போய் எழுதுவீங்கம்மா. மணி 11:30 ஆயிடுச்சு. ஓகேவா? என்ன படிச்சிட்டு இருக்கீங்க இப்ப? சீக்கிரம் சொல்லுங்க. வந்து நடத்துற கிளாஸ் இருக்குமா? அப்ப ஸ்வேதா வரலையா?
ஈவினிங் வர மாட்டாங்களா? ஈவினிங் வந்துருவாங்க. சரி ஈவினிங் நடத்தலாம். ஈவினிங் மேக்ஸ் எடுத்து பார்த்தலாம். ஓகேவா? ஈவினிங் வந்து நான் மேக்ஸ் எடுத்துறேன். இப்போ ஏதோ படிச்சிட்டு இருங்க. கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஏதோ எடுத்து படிங்க. ஓகேவா? கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. படிக்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எழுத வேணாம், படிங்க. அப்புறம் வீட்டுக்கு போய் மதிய டைம் எழுதுங்க. இப்போ பாருங்க. ஆமா ஓகே மேம். பாருங்க மேம். நெக்ஸ்ட் செகண்ட் சம் போலாம். செகண்ட் क्वेश्चन நமக்கு என்ன இருக்கு பாருங்க. கீழ்காணும் தசம எண்கள் PBQ ஃபார்மேட் மாதிரி இது 2.124 நமக்கு என்ன பார் இருக்கு. சோ நம்ம பாருங்க என்ன பண்ணனும் 2.124 பார் இருக்கு. இங்க பாருங்க நமக்கு பாருக்கு அந்த பார்ல நமக்கு எத்தனை டிஜிட் நம்ம திரும்ப ரொட்டீன் ஆகுது பாருங்க. எத்தனை டிஜிட் ஆகுது? 3 டிஜிட் நம்ம எதால மல்டிபிள் பண்ணோம்? 1000 மல்டிபிள். சோ 2.124 124 124 நமக்கு என்ன ஆயிட்டு இருக்கும்? போயிட்டே இருக்கும். சோ நம்ம என்ன இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பாருங்க 3 டிஜிட் நமக்கு திரும்ப ரொட்டீன் ஆகாம என்ன பண்ணலாம்? 1000 மல்டிபிள் பண்ணலாம். சோ 1000x. சோ அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 2000. அங்க இங்க வந்து என்னன்னா இந்த டெசிமல் பாயிண்ட் and 1000 மல்டிபிள் பண்ணா மொத்தம் நமக்கு எத்தனை டிஜிட் தள்ளி போகும்? 1 2 3. ஓகே மேம். பாருங்க 2124.124 நமக்கு என்ன ஆயிட்டே இருக்கும்? போயிட்டே இருக்கும். இத நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஈக்குவேஷன் நம்பர் 2. சோ இங்க புரியுதா மேம் என்ன பண்றோம்னு? டெசிமல் பாயிண்ட் 1000 மல்டிபிள் பண்ணா டெசிமல் நமக்கு என்ன ஆகும்? ரைட் சைடு தள்ளி போகும். சோ மொத்தம் 3 ஜீரோ இருக்கு. அப்ப நம்ம 3 டிஜிட் தள்ளி போடணும். தள்ளி போட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? 2124. அதுக்கு அப்புறம் நம்ம பாயிண்ட்க்கு அப்புறம் 124 124 ன்னு வந்துகிட்டே இருக்கும். ஓகே புரியுதா? சோ என்ன பண்ணுவோம்? இதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்? செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம மைனஸ் பண்ணனும். சோ பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்னது? 1000x is equal to 2124.124 etc போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா x is equal to 2.124 நமக்கு என்ன ஆயிட்டே இருக்கும்? போயிட்டே இருக்கும். சோ பாருங்க 4 ல 4 போயிடுச்சு நமக்கு என்னது? 0 0 0 நமக்கு எல்லாமே என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். பாருங்க இங்க நமக்கு 4 ல 2 போச்சுனா 2 ரிமைனிங் நம்ம அப்படியே எழுதலாமா? 2 1 2. 1000x வந்து x போயிடுச்சுனா 999 சார். 999. சோ 999x. சோ நம்ம என்ன பண்ணனும்? x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம இது என்ன பண்ணலாம்? 2122 டிவைடட் பை நம்ம என்னன்னா 999 எழுதலாம். சோ இது நமக்கு தேர்ட் டேபிளுக்கு இது கேன்சல் ஆகும் பாருங்க. ஏன்னா நமக்கு செகண்ட் டேபிள் கேன்சல் ஆகுது. சோ தேர்ட் டேபிள் கேன்சல் ஆகுமா? டெசிமல்ல வருது சார் மேல. கேன்சல் ஆகும். டெசிமல் வந்துரும். வேற ஏதாவது கேன்சல் ஆகுமா? ஏதோ டேபிள் கேன்சல் ஆகும் பாருங்க. எதுலயும் ஆகலைனா சோ டைரக்டா நமக்கு இதான் ஆன்சர். சோ பாருங்க 2122 பை 99. பாருங்க நமக்கு எதுமே கேன்சல் ஆகல. சோ சேம் நமக்கு இதான் ஆன்சர். x is equal to 2122 பை 999. சோ p by q ஃபார்மேட்டுக்கு நம்ம மாத்திட்டோம். சார் நம்ம எக்ஸாம்ல அந்த ஆப்ஷன்ல இருந்தும் போகலாம்ல சார்? ஆப்ஷன்ல இருந்தும் அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். போலாம் மேம். ஆப்ஷன்ல இருந்து போலாம். போகும்போது வேணும்னா ஈஸியா நமக்கு கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன நீங்க ஆப்ஷன்ல இருந்து போகும்போது இப்ப சும்மா 2122 பை 999 கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க. இப்போ நீங்க என்ன பண்ணி 999ல போட்டுட்டு இருப்பீங்க. சோ இந்த சம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது உங்களுக்கு இப்படி இருக்கு மேம். நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா போட ஆரம்பிச்சா டக்குனு நம்ம போடலாம். ஆனா நீங்க ஒவ்வொரு ஆப்ஷன் செக் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டைம் ரொம்ப இழுக்க ஆரம்பிக்கும். ரொம்ப பெரிய நம்பரா இருக்கும்போது இப்போ 999 என்ன பண்ணுவோம்? டக்குனு செகண்ட் டேபிள்ல பாக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம யோசிச்சு போட்டுட்டு இருக்கணும். சோ நமக்கு டைம் ரொம்ப கன்சியூம் பண்ணிரும். ஓகே மேம். நம்ம டக்குனு இந்த மாதிரி ஃபார்மேட்ல போட்டு டக்குனு போட்டு முடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு ஆப்ஷன் டக்குனு ஏல இருந்துனா சரி டக்குனு பார்த்தோனே ஏவை நம்ம கொஞ்சம் பார்த்து போடலாம். சரி டக்குனு இந்த ஆப்ஷன் டி வச்சுக்கலாம் பாருங்க. சோ என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஏ வை சால்வ் பண்ணுவீங்க, பி யை சால்வ் பண்ணுவீங்க, சி யை சால்வ் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு டைம் எடுத்துரும். ஓகே மேம். थैंक यू ஓகே மேம். சோ நெக்ஸ்ட் பாருங்க x is next third question நமக்கு என்ன இருக்கு? 0.45 பார். சோ 0.45 பார். இங்க நமக்கு 5 க்கு மட்டும் பார் இருக்கு. 10x பாருங்க 0.45 பார். சோ இது x ன்னு எடுத்துக்கலாம். சோ x is equal to 0.4555 நமக்கு என்ன ஆயிட்டே இருக்கும்? போயிட்டே இருக்கும். சோ நம்ம ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கலாம். சோ இங்க பாருங்க நமக்கு என்ன நம்பர் மட்டும் ரொட்டீன் ஆகுது? 5 மட்டும் தான். ஒரே ஒரு டிஜிட் மட்டும் தான் பண்ணுது. ஒரு ரொட்டீன் ஆகுது. அப்ப இந்த 1 என்ன பண்ணிடலாம்? 10 ஆல மல்டிபிள் பண்ணிடலாமா? பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க? 10x is equal to 4.55 வந்துட்டு இருக்கும். அதாவது 4. இந்த என்னன்னா ஒரு டிஜிட் மட்டும் முன்னாடி வரும். வந்துச்சுனா 4.55 ன்னு போயிட்டே இருக்கும். சோ அப்ப 4.5 பார். இது நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. சோ பாருங்க இந்த 4.55 நமக்கு போயிட்டே இருக்கு. சோ இந்த 4.55 நம்ம போகும்போது ஒரே நிமிஷம் இருங்க.
சோ மறுபடியும் நம்ம என்ன பண்ணனும்னா மறுபடியும் நம்ம 10 ஆல மல்டிபிள் பண்ணனும் ஏன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 5 நம்ம மறுபடியும் திரும்பி நைட் நமக்கு ரொட்டீன் ஆயிட்டே இருக்கு சோ நம்ம என்ன பண்ணனும் மறுபடியும் நம்ம ஒரு 5 ஆல மறுபடியும் நம்ம 10 ஆல என்ன பண்ணனும் மல்டிபிள் பண்ணனும் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க 5 5 பார் நமக்கு போயிட்டே இருக்கு சோ நம்ம என்னால இங்க இந்த 4 5 5 நம்ம இத கழிக்க முடியுமா பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் மைனஸ் பண்ண முடியாது ஏன்னா பண்ணீங்க பாத்தீங்கன்னா இங்க 5 5 நமக்கு 0 வரும் ஆனா இந்த 4 ல இந்த 5 போகுமா பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் 5 ல 4 போனா நமக்கு என்ன வரும் பாயிண்ட் வரும் 1 ன்னு வரும் சோ அப்படி நமக்கு வர கூடாது அப்படி வர கூடாம நம்ம என்ன பண்ணனும் மறுபடியும் இந்த 5 பாருக்கு என்ன பண்ணலாம் ஒரு 10 ஆல மல்டிபிள் பண்ணா சோ பாருங்க இந்த ஈக்குவேஷன் 2 என்ன பண்றோம் 10 ஆல மல்டிபிள் பண்றோம் பண்ணா என்ன கிடைக்கும் 10 * 10 நமக்கு என்ன ஆயிரும் 100x மாறிடுமா பாருங்க 10x நம்ம என்னமா 100 ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் சோ 10 ஆல மல்டிபிள் 100x ன்னு மாறிடும் சோ இங்க 4.55 ன்னு இருக்கு சோ இங்க மறுபடியும் இந்த 10 ஆல மல்டிபிள் நமக்கு என்ன கிடைக்கும் 45.5 சார் 45.555 போயிட்டே இருக்கும் சோ இப்போ பாருங்க இப்போ இந்த 3 யும் 2 யும் மைனஸ் பண்ணும்போது இந்த 5 நமக்கு என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிடும் சோ இத நம்ம பண்ணாம நமக்கு என்ன ஆகும்னா இந்த 4 வந்து நமக்கு கேன்சல் ஆகாது சோ அத நம்ம என்ன பண்ணலாம் இந்த 5 கேன்சல் பண்ணாம நமக்கு ஈஸியா வரனா இன்னொரு 10 மல்டிபிள் பண்ணா ஈஸியா கேன்சல் ஆயிடும் சோ இப்ப பாருங்க இது எப்படி எழுதலாம் 3 ல இருந்து என்ன பண்ணலாம் 2 வை நம்ம கழிச்சிரலாம் சோ 2 நமக்கு 3 நமக்கு என்னது பாருங்க 100x is equal to 45.555 நமக்கு என்ன போயிட்டே இருக்கும் அதே மாதிரி நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்னது 10x so 10x is equal to 4.555 போயிட்டே இருக்கும் ஓகே ஏன் இப்படி பண்றோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு இது டைரக்டா பண்ணும்போது நமக்கு இங்க 4 ஒன்னு இருக்கு அது நமக்கு கேன்சல் ஆகாது அது ஜீரோவா மாத்த முடியாது சோ அதனால இன்னொரு 10 மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன ஆகும் டெசிமலுக்கு வெறும் 5ங்கற டிஜிட் மட்டும் கிடைக்கும் சோ இது கிடைச்சிருச்சு சோ என்ன சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க 100 ல இருந்து 10 போச்சு நமக்கு என்ன கிடைக்கும் 90 90x சோ இங்க பாருங்க 5 ல 5 போச்சு 0 5 ல 5 போனா 0 0 0 சோ இங்க 45 ல 4 போச்சு நமக்கு என்ன ரிமைனிங் என்ன இருக்கும் 41 41 சோ நம்ம என்னன்னா x தான் கண்டுபிடிக்க போறோம் கண்டுபிடிச்சா பாருங்க அப்ப 41 divided by 90 சோ இத கேன்சல் பண்ண முடியுமா மேம் தேர்ட் டேபிள் ஆகுமா ஆகாது சோ நமக்கு என்ன எதுமே பண்ண முடியாது சோ x is equal to 41/90 பாருங்க x is equal to 41/90 சோ என்ன டெசிமலுக்கு அப்புறம் கேன்சல் ஆகுற மாதிரி நம்பர் சொல்றோம் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணனும்னா சம் போட்டுட்டே இருக்கணும் சோ பாருங்க x is நமக்கு இதுல 6 சம் இருக்கு சோ அத என்ன பண்றீங்க இந்த தேர்ட் சம் மட்டும் நீங்க ரோமா போட்டுருங்க சார் ஒரு டவுட்ங்க சார் கேளுங்க மேம் இது கேன்சல் ஆகுற வரைக்கும் அந்த காலமுறைமைப்படி என்ன ஃபர்ஸ்ட் நம்பரால மல்டிபிள் பண்ணுமோ அதாலே தான் திரும்பவும் பண்ணிட்டே இருக்கணும்ங்களாங்க சார் மேம் ஃபர்ஸ்ட் நம்பர் தான் நீங்க எதை சொல்றீங்க மேம் இந்த 10x அது 10 ஆல மல்டிபிள் அத கேக்குறீங்களா 10x ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கேன் அதாவது எப்படினா மேம் இப்போ நமக்கு இந்த டெசிமலுக்கு அப்புறம் மாதிரி ரெண்டு நம்பர் அது உங்களுக்கு அடுத்த மாடல அந்த நம்பர் தான் சோ அடுத்த சமயம் பாத்தீங்கன்னா அத கொடுத்திருக்கேன் 0.568 பார் இருக்கு மேம் இங்க பாத்தீங்கன்னா 5 பார்னா ஒரு நம்பர் தான் இருக்கு சோ அப்ப நம்ம 10 ஆல மல்டிபிள் பண்ணோம் இங்க நமக்கு என்ன 68 நமக்கு எத்தனை நம்பர் இருக்கு 2 நம்பர்ஸ் இருக்கு சோ என்னன்னா 2 டிஜிட் நமக்கு என்னன்னா திரும்ப ரொட்டீன் ஆயிட்டே இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணோம் 100 ஆல என்ன பண்ணோம் மல்டிபிள் பண்ணோம் என்ன பண்ணோம் 100 ஆல மல்டிபிள் பண்ணோம் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த ரெண்டு டிஜிட் நம்ம உள்ள வந்துரும் சோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணும்போது என்ன 10 ஆல பண்ணி 5.68 நமக்கு மாறிடும் மாறனவ நமக்கு ரெண்டு டிஜிட் திரும்ப ரொட்டீன் ஆகும் அப்படி ரொட்டீன் ஆகும் என்ன பண்ணோம் 100 ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த 68 நமக்கு உள்ள வந்துரும் ஓகேவா மேம் 568 மாறி 686868 நமக்கு வந்துட்டே இருக்கும் சோ என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாம் ரெண்டுமே என்ன பண்ணோம் கழிச்சா கேன்சல் கிடைச்சிரும் செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம கழிக்கிற மாதிரி வரும் ஓகேவா மேம் சம் நீங்க வொர்க் அவுட் பண்ணுங்க உங்களுக்கு ஆன்சர் வந்துரும் அதே மாதிரி எக்ஸசைஸ் சம் போடலாம் ஓகே थैंक यू சார் சம் கொஞ்சம் பார்க்கும்போது புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி சம் கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும் நம்ம சம் போட நமக்கு என்ன வரும்னா நமக்கு என்னென்ன டவுட் வருதோ நம்ம கிளாரிஃபை பண்ண முடியும் சோ நீங்க கொடுக்குறவங்க நல்லா வொர்க் அவுட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ இந்த ஃபார்மேட் என்ன கொடுத்துறான் பாத்தீங்கன்னா ஒரு விகிதமுறை எண்ணின் தசம வடிவம் முடிவுறு தசம விரிவா அல்லது முடிவுறா தசம விரிவா என்பதை கீழ்காணும் விதியை பயன்படுத்தி அறியலாம் அதாவது ஒண்ணுமே இல்ல நமக்கு ஒரு p/q ஃபார்மேட்ல ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க சோ எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா 3/10 ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க இந்த 3/10 நம்பர் முடிவுறு தசம எண்ணா அதாவது என்னன்னா அதுக்கு டெசிமல் நம்பருக்கு என்ன ஆகும் முடிவுறும் அப்படி இல்ல முடிவுறா தசம விரிவா அதாவது நமக்கு டெசிமல் நம்பர் முடிவுறாம இருக்கும் அப்படி இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இந்த மாதிரி நம்பர் ஈஸியா இருந்தா 3/10 என்ன 0.3 ன்னு எழுதிடுவோம் சோ இங்க நமக்கு என்னாச்சு டெசிமலுக்கு அப்புறம் வரக்கூடிய டிஜிட் நமக்கு முடிஞ்சிருச்சு இது இல்லாம ஒரு பெரிய நம்பரா கொடுக்குறாங்க எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா ஒரு 21 divided by 999 சொல்லி கொடுக்குறாங்க இப்போ நமக்கு இந்த டெசிமல் நம்பர் நம்ம இது டிவைட் பண்ணி அந்த மூலம் கிடைக்கக்கூடிய டெசிமல் நம்பர் முடிவுறு தசமைனா முடிவுறு தசமைனா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்மேட்டை பயன்படுத்தணும் என்ன ஃபார்மேட் அப்படின்னா p/q
பாருங்க p by 2 power m into 5 power n. So 2 power m into 5 power n. அதாவது இந்த pங்கிறது நமக்கு என்னன்னா நியூமரேட்டர். So இது நமக்கு தொகுதி, இது நமக்கு பகுதி. So டினாமினேட்டர். இந்த டினாமினேட்டர் கூட இருக்க நம்பர் இப்போ நம்ம என்ன எழுதணும் 21 divided by 999 சொல்லி எழுதணும். அது 999 எழுதிருக்கோம். இந்த நம்பரை நம்ம ஒன்னு எப்படி எழுதணும்னா 2 power m into 5 power n ஃபார்மேட்ல எழுத முடிஞ்சதுன்னா வேற எந்த நம்பருமே வரக்கூடாது. பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணனும். பண்ணி பார்க்கும்போது ஒன்னு 2 நடுக்கா வரணும், 5 நடுக்கா வரணும். பாருங்க இப்போ p by 2 power m கூட வரலாம், 2 power m வரலாம். அப்படி இல்ல அப்படினா p by 5 power n வரலாம். ஏன்னா பாருங்க இப்போ 2 power m னா இது பக்கத்துல நம்ம எதால மல்டிபிள் பண்ண 1 ஆல மல்டிபிள் பண்ணி வெச்சுங்க. அப்ப 5 பவர் 0 அப்படினேமா. அப்ப 5 பவர் 0 ஓட வேல்யூ நமக்கு என்னது? 1 சார். 5 பவர் 0 ஓட வேல்யூ என்னது? 1. 1. அப்ப நமக்கு என்னன்னா இது நம்ம 5 பவர் 0 க்கு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். இங்க நம்ம அதே மாதிரி என்ன பண்ணலாம் 2 பவர் 0 க்கு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்ப ஒரு நம்பரை 1 2 ன் அடுக்கா எழுதணும், இல்ல 5 ன் அடுக்கா எழுதணும். அப்படி இல்லனா 2 ன் அடுக்கு 5 ன் அடுக்கு ரெண்டுமே வரலாம். சோ பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு ஒரு பின்னம் கொடுத்திருக்காங்க. அந்த பின்னத்துல இருக்கக்கூடிய பகுதியை நாம 2 ன் அடுக்கா எழுதணும். 2 ன் அடுக்கா எழுதலாம். அப்படி இல்ல அப்படினா 5 ன் அடுக்கா எழுதலாம். அப்படி இல்ல அப்படினா 2 ன் அடுக்கு 5 ன் அடுக்கு ரெண்டுமே எழுதலாம். இப்படி எழுதும்போது இப்படி இந்த ஃபார்மேட்டை எழுத முடிஞ்சதுன்னா இந்த கண்டிப்பா கிடைக்கக்கூடிய நம்பர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவுறு தசம எண். மேம் கான்செப்ட் நல்லா புரியுதா? ஏன்னா பெரிய நம்பர் கொடுத்து முடிவு தசம எண்ணோ இல்ல கேட்பாங்க. சோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது போட முடியும். இல்ல நீங்க டிவைட் பண்ணி போட்டீங்கன்னா நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நினைச்சு பாருங்க 21 divided by 999 போட்டுட்டு நம்ம டிவைட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கணும். போட்டே நமக்கு ரொம்ப டைம் எடுத்துரும். சோ இந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிருக்கணும். பாருங்க 2 power m into 5 power n இந்த ஃபார்மேட்ல எழுத முடிஞ்சதுனா எத பகுதியை இந்த ஃபார்மேட்ல எழுத முடிஞ்சதுனா அது நமக்கு முடிவுறு தசம எண். சோ முடிவுறு தசம எண். இப்படி எழுத முடியல பாருங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு p by q ஒரு ஃபார்மேட்ல நம்பர் இருக்கு. அதாவது பின்னாடி ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பரை 2 ன் அடுக்கு 2 ன்னு எழுதிட்டீங்க, 5 ன் அடுக்கு 3 ன்னு எழுதிட்டீங்க. எக்ஸ்ட்ரா நீங்க பிரைம் ஃபேக்டர் ஒரு 11 ஒரு நம்பர் கிடைக்குது. ஓகேவா? இங்க எக்ஸ்ட்ரா 11 இருக்கா? அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் கிடைக்கிற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா முடிவுறா தசம எண். ஏன்னா நமக்கு 2 power m into 5 power n இந்த ஃபார்மேட்ல இருக்கணும். ஆனா அந்த ஃபார்மேட்ல நம்ம எக்ஸ்ட்ரா என்ன கிடைக்குது? ஒரு 11 கிடைக்குது. அப்ப இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிவுறா தசம எண். சோ முடிவுறா தசம எண். அப்ப ஒரு தசம விரிவு கண்டுபிடிச்சா அதோட தசம நமக்கு எப்படி இருக்கும்? முடிவுறா. சோ நான் டெர்மினேட்டிங் நம்பர் கிடைக்கும். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா டெர்மினேட்டிங் நம்பர் கிடைக்கும். மேம் இந்த கான்செப்ட் புரியுதா? இப்ப தேர்டா வந்திருக்கிறதுக்கு பவர் எதுவும் வரக்கூடாதுங்களா சார்? பவர் என்ன வேணா வரலாம் மேம். நமக்கு என்ன இப்ப பவர்ல வந்து இங்க 3 வரலாம், 4 வரலாம், என்ன வேணா வரலாம். ஆனா நம்ம பார்த்தோனே கண்டுபிடிச்சிரோம். எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் வந்தாலே நமக்கு என்னன்னா இது நமக்கு முடிவுற தசம எண். சோ பாருங்க சார் அப்ப நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் வந்து என்னது சார்? என்ன மேம்? நம்ம எடுத்துக்கிட்ட 21/999 அந்த 999 நம்ம எடுத்துட்டோம் மேம். இப்ப பாருங்க 999 நம்ம என்ன பண்றோம்? இப்போ நாம பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்குது? 3 ஆல தான் பண்ண முடியும். சோ 2 ஆல 2 ஆல கண்டிப்பா ஆகாது. நம்ம 3 ஆல தான் ஆகும். 3 ஆல ஆகும் நமக்கு இங்க என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3 ன்னு வந்துருச்சு. 3 ங்க நமக்கு இந்த ஃபார்மேட்ல இருக்கா? இல்ல சார் இது முடிவுறா. அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா நமக்கு ஒரு முடிவுறா தசம எண். புரியுதா மேம்? டக்குனு பார்த்தோனே கண்டுபிடிச்சலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோனே நம்ம 999 எடுக்கிறோம். பகுதி நமக்கு 999 இருக்கு. 999 என்ன பண்றோம்? 3 ஆல டிவைட் பண்றோம். டிவைட் பண்ண 3 ஆனா பிரைம் ஃபேக்டர் வந்து 3 ஆல பண்ண முடியும். செகண்ட் டேபிள் ஆகாது. பண்ணும்போது நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் நமக்கு என்ன 3 ன்னு கிடைச்சிச்சு. சோ 3 நமக்கு இங்க வரவே வராத ஃபார்மேட்ல என்னவா வரணும்? 2 power m ன்னு வரணும், 5 power n ன்னு வரணும். ஒன்னு 2ங்கற ஃபேக்டர் இருக்கணும், இல்ல 5ங்கற ஃபேக்டர் தான் இருக்கணும். நமக்கு இங்க கிடையாது. 3ங்கற ஃபேக்டர் கிடைக்கும்போது நமக்கு வந்து பார்த்தோனே முடிவுறா தசம எண். ஓகே மேம்? சார் ஒரு டவுட் சார். இது ரெண்டுலயுமே ரெண்டு பவருமே வரணுமா இல்லாட்டி ஏதாவது ஒண்ணு இருந்தா ஓகேவா சார்? 2 பவருமே மேம் அதான் முன்னே சொன்ன பாருங்க. தனியா 2ங்கற பவரும் வரலாம், 5 பவர் வராம இருக்கலாம். 5 பவர் வரலனா அங்க பக்கத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம்? 5 பவர் 0 இருக்கு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். அதாவது அதோட வேல்யூ 1. சோ இதுக்கு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். அதனால கண்டிப்பா 2 ன் அடுக்கு மட்டும் வரலாம், இல்ல 5 ன் அடுக்கு மட்டும் வரலாம். ஓகே சார். ரெண்டுமே வரலாம். அதாவது பாருங்க தனித்தனியா வரலாம், ரெண்டும் சேர்ந்தும் வரலாம். ஆனா இத தவிர வேற எந்த நம்பரும் வரக்கூடாது. ஓகே மேம்? இத தவிர வேற எந்த நம்பரும் வரக்கூடாது. வந்துச்சுனா அது நமக்கு முடிவுற தசம எண். சார் இது டினாமினேட்டர் வரைக்கும் தான் போடுவீங்களா? நியூமரேட்டருக்கும் போடணுமா? நம்ம டினாமினேட்டர் தான் பார்க்கணும், பகுதியில தான் பார்க்கணும். p ய நம்ம அப்படியே வச்சுக்கணும். அதாவது p by q ஃபார்மேட்ல p ய நம்ம அப்படியே வச்சு q வை மட்டும் தான் பார்க்கணும். சரி பகுதி எடுத்து தான் பண்ணனும். வேற முன்னாடி தொகுதி எடுத்து பண்ணிடாதீங்க. ஓகே மேம்?
ஸோ சம் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும் மேம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. 2 power m into 5 power n ஃபார்மேட்ல இருக்கிறோம். ஸோ இந்த ஃபார்மேட்ல என்ன 2 power m தனியாகவும் இருக்கலாம், 5 power n தனியாகவும் இருக்கலாம். ஏன்னா நமக்கு 5 power 0 அந்த மெத்தட் முன்னே மாற்றி காட்டிட்டேன். ஸோ 2 power m ல தனியாக வரலாம், அப்படி இல்லை அப்படின்னா 5 power n ல வரலாம், அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டுமே சேர்ந்து வரலாம். அதாவது 2 power m into 5 power n. ஓகே மேம். சரி ஃபர்ஸ்ட் சம் போடலாம் பாருங்க. சம் போட உங்களுக்கு ஈஸியாக புரியும். வகுத்தல் முறையை பயன்படுத்தாமல் கீழ்காணும் எண்களின் தசம விரிவு முடிவுறு அல்லது முடிவுறா சொல் தன்மையுடைய என வகைப்படுத்துக. என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13/64 ஃபர்ஸ்ட் क्वेश्चन இருக்கு. சோ 13/64 பாருங்க. 13/64 நம்ம என்ன பண்ணோம்? q-வோட நாங்க q-ங்கற நம்பர் நமக்கு என்னவா இருக்கு? 64. 64. சோ 64 நம்ம என்ன பண்ணலாம்? செகண்ட் டேபிள்ல பண்ணலாம். பிரைம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம் பாருங்க. சோ கண்டுபிடிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 64 பண்ணோம்னா 32, மறுபடி செகண்ட் டேபிள்ல பண்ணோம்னா 16, மறுபடி செகண்ட் டேபிள்ல பண்ணோம்னா 8, மறுபடி செகண்ட் டேபிள்ல பண்ணா 4, மறுபடி பண்ணா 2, மறுபடி 1. சோ நமக்கு இங்க என்ன 64 எப்படி எழுதலாம்? 1 2 3 4 5 6. அப்ப 2 பவர் 6 எழுதலாம். அப்ப கண்டிப்பா பாருங்க இந்த நம்ம என்ன இருக்கோம்? 2 power m ஃபார்மேட்ல இருக்கோம். அப்ப கண்டிப்பா நமக்கு இது என்னது? முடிவுறு நமக்கு என்னது? என்ன நம்பர்? முடிவுறு தசம. முடிவுறு தசம எண். சோ முடிவுறு தசம விரிவு இல்ல முடிவுறு தசம எண் நம்ம என்ன சொல்லிக்கலாம்? அது நம்ம 2 power m ஃபார்மேட்ல இருக்கும். கண்டிப்பா நமக்கு என்னது? முடிவுறு தசம எண்ணா இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. -71 divided by 125. எனக்கு 125 5 டேபிள்ஸ்ல பண்ணுங்க. -721 125. சோ இங்க என்ன நமக்கு 125 தான் என்ன எடுத்து என்ன பண்ணனும்? prime factor பண்ணனும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 5th டேபிள்ல பண்ணலாம். என்ன கிடைக்கும்? 2 டைம்ஸ் ரிமைனிங் 2 னா 25 னா 5 டைம்ஸ். சோ 5 னா 5 5. அது நம்ம இப்போ என்ன எழுதலாம்? முடிவுறும். 5 கியூப்னா நமக்கு 5 power n ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப கண்டிப்பா நமக்கு என்னது? ஒரு முடிவுறு தசம எண். சோ முடிவுறு தசம எண். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 43/375 இருக்கு. சோ இந்த சம் போடலாம் பாருங்க. 43/375. இப்போ என்ன பண்ணனும் சொல்லுங்க? இதுவும் 5 டேபிள்ல வரும்ல சார்? அப்ப முடிவுறும். 375 ஃபர்ஸ்ட் பிரைம் ஃபேக்டர் பண்ணனும். பண்ணும்போது நம்ம 5 முடியுமா 5th டேபிள்ல பண்ணலாம். பண்ணா என்ன கிடைக்கும்? 75 75 னா 75. மறுபடி 5 டேபிள்ல பண்ணா என்ன கிடைக்கும்? 15 5. மறுபடி 5th டேபிள்ல பண்ணா என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். அப்ப பாருங்க இது எப்படி எழுதணும்னா 5 cube into இங்க என்ன இருக்கு? 3 power 1. 3 power 1. சோ நமக்கு என்னதான் கிடைக்கும்? 2 power m 5 power n தான் கிடைக்கும். ஆனா இங்க என்ன எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு? 3 பவர் கிடைக்குது. 3 power கிடைச்சா இது நமக்கு என்னது? முடிவுறா முடிவுறா சுழல் தசம எண். சோ முடிவுறா தசம எண். ஓகே மேம். முடிவுறா தசம எண். அதுக்கு அடுத்து பாருங்க 31/400. 31/400 பண்ணலாம். பாருங்க 400 நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க இருந்து என்ன பண்ணுவோம்னா முடிவுறா புரியுது. 400 இது பண்ணுவோம். செகண்ட் டேபிள்ல பண்ணலாம். பண்ணா என்ன கிடைக்கும்? 200. செகண்ட் டேபிள்ல பண்ணா 100. செகண்ட் டேபிள்ல பண்ணோம்னா 50. செகண்ட் டேபிள்ல பண்ணோம்னா 25. 5th டேபிள்ல பண்ணா 5. மறுபடி 5th டேபிள்ல பண்ணா 1. 4 into 5 power 4 into 5 பவர் divided by 31. சரி நமக்கு 2 power m 5 power n ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப கண்டிப்பா நமக்கு என்ன நம்பர் இது? விகிதமுறு எண்கள். சோ முடிவுறு தசம எண். சோ முடிவுறு தசம எண். ஓகே மேம். இதான் நமக்கு என்னன்னா இந்த முடிவுறு தசம எண் முடிவுறு தசம எண் சொல்லிட்டு क्वेश्चन பேப்பர்ல நமக்கு கேட்டாங்க அப்படினா நமக்கு இந்த நம்ம ஈஸியா போட்றோம். எப்படின்னா டிவைட் பண்ணி போட்டா நமக்கு ஈஸியா வரும். ஆனா நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பர் ரொம்ப டஃபா இருந்துச்சுனா கொடுக்கக்கூடிய நம்பர் நம்ம டஃபா இருந்துச்சு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளால ஈஸியா போட முடியாது. சோ அதனால கண்டிப்பா என்ன பண்ணீங்க? இந்த ஃபார்மேட்டை மறந்துட கூடாது. சோ ஏன்னா இப்போ நம்ம பாக்கும்போது என்ன இது நமக்கு எப்பயுமே ஞாபகம் இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா டிஃபால்ட்டா ஞாபகம் வர மாதிரி நீங்க கொஞ்சம் மக்கப் பண்ணிக்கோங்க. சோ நமக்கு கொடுக்கறாங்க அப்படினா நம்ம என்ன ஃபார்மேட்ல போடணும்? சோ p/2 power m into 5 power n ஃபார்மேட்ல போடணும். அப்படி நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. சோ ஓகே மேம். நம்ம நீங்க என்ன பண்ணலாம்? வடி எக்ஸசைஸ் நம்ம என்னன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போக ட்ரை பண்ணலாம். இந்த கிளாஸை முடிச்சிக்கலாம் மேம். இது வரைக்கும் நடந்தது உங்களுக்கு டவுட் இருக்கா? நோ சார். நோ சார். ஓகே மேம். மேம் அதே மாதிரி என்னன்னா
லாஸ்ட் கிளாஸே மேம் ஒரு சீதா மேம் அவங்க வந்து கேட்டாங்க என்னன்னா இடையில வந்து கிளாஸ் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வீக் டேஸ்ல கிளாஸ் வச்சுக்கலாமா சொல்லி கேட்டாங்க. ஸோ வீக் டேஸ்ல கிளாஸ் இருக்கும்போது என்ன நான் கண்டிப்பா வந்து 9 o'clock மேல தான் ஃப்ரீயா இருப்பேன். அதாவது நைட் 9 o'clock கிளாஸ் இருக்கு உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க. நம்ம வீக் டேஸ்ல 9 o'clockல ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம என்ன பண்ணலாம் கிளாஸ் நம்ம எடுக்கலாம் மேம். ஸோ எல்லாருக்கும் ஓகே. வைக்கலாம் சார். ஏன்னா 9th 10th எல்லாம் நிறைய போர்ஷன் இருக்கு இல்லைங்க சார், அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம 6th 7th ரொம்ப டக்குனு முடிச்சோம். இது வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எத்தனை லெசன் நடத்திட்டு இருக்கோம், 10th லெசன் நடத்திட்டு இருக்கோம். ஸோ 10th சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு மேல ஆல்ரெடி நம்ம 9 லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே நம்ம 9 லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணா ப்ரீவியஸ் கிளாஸ்ல பாருங்க. நம்ம 10th கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். அது நம்ம 8th சாப்டர்ல அதாவது 8th ஸ்டாண்டர்ட்ல போன கிளாஸ் நம்ம ஸ்லிப் டெஸ்ட் கொடுத்திருந்தோம். அதை நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. அட்டெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க, நம்ம குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க. அது இல்லாம உங்களுக்கு இடையில கிளாஸ் எடுக்கிறது ஓகேனா நம்ம 9 o'clock நம்ம கிளாஸ் வைக்கலாம் மேம். அதாவது என்னன்னா இப்போ மண்டே ஃப்ரைடே அந்த மாதிரி டைம் நான் என்ன உங்களுக்கு டைம் சொல்லி முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அந்த டைம் நம்ம என்ன பண்ணணும் 9 o'clock நம்ம கிளாஸ் வச்சுக்கலாம். 9 to 10 கிளாஸ் வச்சுக்கலாம். ஓகே மேம். ஓகே சார். கொஞ்சம் 10:30 அளவுக்கு நம்ம போற மாதிரி இருப்போம். மேக்ஸ் தான் உங்களுக்கு டைமிங் போட தெரியாது. சோ அந்த கிளாஸ் என்ன 9 to 10:30 அளவுக்கு நமக்கு கிளாஸ் இருக்கும். ஓகே மேம். ஓகே சார். இந்த வீக் இல்லாம நமக்கு டிசம்பர் ஸ்டார்ட் ஆகுமே. இப்போ நவம்பர் 23 இந்த வீக் இல்லாம நெக்ஸ்ட் வீக் டிசம்பர்ல இருந்து நம்ம எடுக்கிற மாதிரி பாத்துக்கலாம் மேம். ஓகே மேம். ஓகே சார். ஓகே மேம். அது இல்லாம உங்களுக்கு மேக்ஸ்ல வேற ஏதாவது இன்கன்வீனியன்ட்டா இருக்கு, எனக்கு இப்படி சம் இந்த டீச்சிங் தெரியல புரியல, உங்களுக்கு வேற ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க போய் சொல்லுங்க மேம். அதாவது என்ன ஏதாவது ஓபன் அப்பா சொல்லுங்க, நம்ம அதை மாத்திக்கலாம். டீச்சிங் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ புரியல எனக்கு இது இன்னும் இதெல்லாம் வேணுங்க சார் அப்படிங்க நீங்க ஏதாவது எதுக்கு ஏதாவது கேளுங்க, நம்ம மாத்திக்கலாம். எதனால இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ உங்களுக்கு இன்கன்வீனியன்ட்டா ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. சோ கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணலாம், இத பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். கிளாसेस உங்களுக்கு ஓகேவா இருக்கா இல்ல மேக்ஸ் இல்லைங்க சார், நீங்க எடுக்கிறது ரொம்ப நல்லாதாங்க சார் எடுக்கிறீங்க. ஓகே மேம். சார் சூப்பரா எடுக்கிறீங்க சார். ஓகே ஓகே மேம். இது இல்லாம வேற ஏதோ உங்களுக்கு வேற ஏதோ வேணும் மேம், வேற ஏதோ உங்களுக்கு ஏதோ வேணும்னா நீங்க மெசேஜ் பண்ணுங்க. அப்படினா நம்ம குரூப்ல நீங்க அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். மேக்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா அத ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு ரெக்டிஃபை பண்ணி தரேன் மேம். சோ நீங்க ஸ்லிப் டெஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்னா நமக்கு இந்த ஒரு யூனிட் முடிய நம்ம ஸ்லிப் டெஸ்ட் கொடுப்போம். அது எப்படின்னா இப்ப 8th நம்ம முடிச்சிட்டோம். போன வாரம் சாப்டர் முடிச்சோம். அதாவது கிட்டத்தட்ட 4 வாரமா என்ன பண்ணோம் 8th அந்த நம்பர்ஸ்ல டாபிக் எடுத்தோம். எடுத்து லாஸ்ட் வீக் நான் ஸ்லிப் டெஸ்ட் அப்டேட் பண்ணிட்டேன். சார் உங்களுக்கு கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி இப்ப 9th நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இந்த சாப்டர் எப்ப முடிக்கிறோமோ அதுக்கு நாம ஸ்லிப் டெஸ்ட் கொடுப்போம் மேம். அது இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் நீங்க இடையில நீங்க வாட்ஸ்அப்ல கன்ஃபார்ம் நீங்க அதை கண்டிப்பா நீங்க மெசேஜ் பண்ணலாம். கண்டிப்பா நான் எப்ப பார்க்கணும் அப்பவே உங்களுக்கு அதை நான் சால்வ் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவேன். சால்வ் பண்ணி அனுப்பிச்சு உங்களுக்கு புரியுற மாதிரி நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுறேன். ஓகே மேம். ஓகே சார். ஓகே மேம். இந்த இடையில மட்டும் கிளாஸ் எடுக்கலாம் மேம். வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. இல்ல நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். Thank you. Thank you sir. Thank you. Thank you sir. Thank you sir. Thank you ma'am.